இப்போ ஹாப்பியாக இருக்குது இருக்குமா ஹாப்பி தான் ப்ரோ. எஸ்ஆர் ஜெயிச்சு ப்ரோ. காவியா பார்த்து ஹாப்பியாக இருப்பார். அது கடைசி பால், ஒரு பாலுக்கு 2 ரன் வேணுங்க. எல்லாரும் கடைசியில் வேண்டிக்கிட்டு விக்கெட் இருக்கீங்களே போயிடுச்சு. எஸ்ஆர்எஸ் தோக்கணும்னு இன்னைக்கு. நான் ரொம்ப பரபரப்பாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் நேற்று மேட்சோட. சரி இன்னைக்கு தோத்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு தோத்துட்டா சிஎஸ்கே உள்ள போயிடலாம் அப்படின்னு நப்பாசை. சிஎஸ்கே உள்ளே போகுதா இல்ல ப்ரோ, போயிரும். ஆனா இருக்கிற 4 மேட்சும் அடிக்கணும். இப்போ இது எஸ்ஆர்எஸ் தோத்துனா இன்னும் ஈஸியா இருக்கு உள்ள போறதுக்கு சிஎஸ்கேக்கு. அது கடைசியில ஒரு பாலுக்கு 2 ரன் வேணும் ப்ரோ. அதுல எல்பி ஆயிட்டேன். 2019 நான் வந்துச்சா ப்ரோ? ஆமா ப்ரோ, அந்த மேட்சும் இதே மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு. அதுல அம்பையர் நீங்க அழுக ஒன்றும் வேணாம் விடுங்க. அழியில அம்பையர் 2 டைம் விலைக்கு வாங்கிட்டீங்க. ஆமா ப்ரோ, நீங்க ஆறாயிரம் விலைக்கு வாங்கிட்டாங்க பார்த்தீங்கல்ல, எஸ்ஆர்எச் வாங்கிட்டாங்க பார்த்தீங்கல்ல, காவியா மாதிரி. நீங்க அம்பையெல்லாம் அண்ணன் தம்பி தான் இருப்பீங்க. ஆமா ப்ரோ, எஸ்ஆர்எச் வாங்கிட்டாங்க, எல்லாரும் வாங்கிட்டாங்க ப்ரோ. அம்பையர் சிஎஸ்கே வாங்கிருங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நாங்க நேர்மையா இருக்கு ப்ரோ. இன்னைக்கு சலூன் போட்ட ஒரு ட்வீட் கரெக்ட் தான். யாருக்கு யாருக்கு மேட்ச் இன்னைக்கு ராஜஸ்தானுக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ப்ரோ. ராஜஸ்தான் நம்பர் 1 இருக்காங்கல்ல. ஆமா ப்ரோ, அவங்க ஜெயிக்கிறது வந்து சிஎஸ்கே பாசிட்டிவ். ஆனா எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்க கூடாது. அப்போ சிஎஸ்கே ஈஸி ப்ரோ. சிஎஸ்கே 3 out of 4 ஜெயிச்சாலே போதும். இல்ல ப்ரோ, இருந்தாலும் 4-4 ஜெயிச்சாதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உள்ள போகும். 3 to 4 போதும் ப்ரோ. ரொம்பலாம் 4லாம் தேவை கிடையாது. 3-4 ஜெயிக்கும்னு நம்புறீங்களா? நீங்க எல்லாம் வந்து கீழ இருந்து 2வது இருக்கீங்க, சிரிக்கவே கூடாது. நான் மும்பை சப்போர்ட்டே இல்லையே, எந்தாவது பேசிட்டு இருக்கீங்க. ஃபைனல் சென்னையில தானே ப்ரோ நடக்குது? ஆமா ப்ரோ. அப்புறம் எப்படி சென்னை கன்ஃபார்மா டயக்ராம்ல சென்னை இருக்கும்? என்ன ப்ரோ, காசு கொடுத்துட்டீங்களா ப்ரோ? இல்ல, எப்படியா இருந்தாலும் டிஆர்பி வேணா சென்னை வேணும். இந்த டைம் ஜெயிச்சு எம்எஸ்டி கப்போட தான் வெளியே போறாங்க. அதுல எம்எஸ்டி ரிட்டைர்னால கன்ஃபார்மா ஃபைனல் சென்னை கொண்டு வந்துருவானுங்க. மே 12 தான் லாஸ்ட் மேட்ச் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல ஃபேர்வெல்காவது கொண்டு வந்துருவானுங்க. உங்களை மாதிரி ஆன்டி ஃபேன்ஸ் பண்றதால. கார்த்திக் ப்ரோ, என்ன ப்ரோ நாளைக்கு எம்ஐ ஜெயிக்கணுமா ப்ரோ? தேவையில்லை ப்ரோ, நாங்களே எடுத்து ஜெயிச்சுக்கிறோம். எனக்கு உண்மையாவே எம்ஐ மட்டும் ஜெயிக்க கூடாது. யார் ஜெயிச்சாலும் இந்த சலூன் வந்து சொன்னா எம்ஏ ஜெயிக்கணும் நாளைக்கு அப்படின்னு. அதுதான் எம்ஐக்கு ஏதாவது மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் இருக்கா ப்ரோ? ப்ரோ எம்ஏ வெளில போயிடுச்சு ப்ரோ, அதெல்லாம் மேட்சே கிடையாது. என்னது? எம்ஏலாம் வெளில தட்டி அனுப்பி விட்டாங்க, மண்டையில் தட்டி வெளில போங்கடாங்க. ஆர்சிபி வெளியில வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஆர்சிபி ஒரு வாய்ப்பு இருக்கு, சிஎஸ்கே அடிச்சு நட்டி விட எங்க வாய்ப்பு இருக்கு? அந்த மேட்ச் நாங்க ப்ரோ 7லாம் வச்சலாம் ரொம்ப கஷ்டம் தான். 7 வச்சல ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல ப்ரோ, சிஎஸ்கே வரட்டி விட வாய்ப்பு இருக்குல்ல. சிஎஸ்கே எப்படியா இருந்தாலும் உள்ள வந்துரும் ப்ரோ. நீங்க ஆர்சிபி எல்லாம் மேட்ச் வச்சாலே நாங்க 2 பாயிண்ட்ங்கிறது உறுதி. எப்படி சண்டே பஞ்சாப் அடிச்ச உடனே முடிஞ்சிரும். ஆமா ப்ரோ, சிரிக்காதீங்க, சண்டே பாத்துக்கலாம். கார்த்தி ப்ரோ, கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. படத்தை சொல்லுங்க, உங்களை நம்பி டிக்கெட் புக் வேற பண்ணியிருக்கேன் நானு. அரண்மனை நல்லா இருக்குங்க படம். எல்லா ஃபேமிலியும் கூட்டு போறேன். ஆமாமா ப்ரோ, குழந்தைகளுக்கு நல்லா இருக்குங்க, ஜாலியா இருக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பர்ஃபெக்ட்டா. நீங்க ஏதோ அவுட் சைட் சான்ஸ்லாம் கிட்ட சொல்லல. நீங்க ஹாரிபிள் சீன்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. இருக்கு, ஹாரர் சீன்ஸ்லாம் நீங்க பயந்தீங்களா? அந்த மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா, யூஸ்வலா அதுக்கு தான் கேக்குறேன். படம் பார்த்துட்டோம், நல்லது படம் இந்த மாதிரி இருக்கும். ஆனா அப்படியான சீன்ஸும் இருக்கும். ஆனா அது வந்து அடுத்தடுத்துட்டு போயிட்டே இருக்கும், கதைக்குள்ள இருக்கும். சும்மா வந்து ஹியூமர் வந்து அங்கங்க இருக்கும் ப்ரோ, அங்கங்க இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு 15 நிமிஷம் சூப்பரா இருக்கும். ப்ரோ என்ன ப்ரோ அந்த லாஸ்ட் சாங் இது ப்ளர் என்ன இதுல? எது ஏதோ லாஸ்ட் சாங் என்ன கேட்டிருந்தாங்களா உங்க? அது அம்மன் சாங். ஓகே ஓகே சாங். சரி, நீங்க ஏதோ ப்ளர் பண்ணிட்டாங்க அதுன்னு போட்டுருந்தீங்களா? அம்மன் சாங் கேக்குறாரு. அதுவா அந்த யூடியூப்ல இருக்கே சாங். நான் இதுவே ட்ரைலர் கூட இன்னும் பார்க்கல. இருந்தாலும் நம்ம ஆளுங்க பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும். அது வந்து சும்மா ஒரு ஐட்டம் டான்ஸ் மாதிரி, அச்சச்சோன்னு ஒரு பாட்டு. சரி சரி, டெம்ப்ளேட் தமன்னா ராஷிகண்ணா ஆடுவாங்க, அந்த பாட்டு அதை ப்ளே பண்ணிட்டாங்க. அது வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரெடிட், எண்ட் கிரெடிட்ஸ் வரும்.
யூஸ்வலா ஆமாம், அது சும்மா ஐட்டம் சாங். படத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ப்ரோ என்ன ப்ரோ படத்துக்கு ஹைப்பே இல்ல. ஏன் இல்லை, நீங்க பாருங்க, நாளைக்கு நைட்டு பாருங்க. இந்த மாதிரி நாளைக்கு நைட்டு பாருங்க. சீக்கிரம் பிக்கப் ஆயிரும் பாருங்க. அதுவும் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துருச்சுன்னு நீங்க நாளைக்கு நைட்டு பாருங்க, என்ன ஹைப் இருக்குன்னு பாருங்க படத்துக்கு. ப்ரோ நான் இல்ல ப்ரோ பிரான்ச்சைஸியா இருக்குல்ல, பிரான்ச்சைஸிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹைப் இருக்கும்ல, அந்த லெவலுக்கு ஹைப் இல்லையா, இல்லாத மாதிரி தோணுது. அதெல்லாம் வருங்க, கவுண்டர் ஆடியன்ஸ்ல வரும். ப்ரோ நான் ஆக்சுவலாக நான் ரிலீஸுங்கிறதே நான் மறந்துட்டேன். இந்த ட்ரைலர் கூட பார்க்கல. நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்போ ஈகரை பார்க்கணுன்னு. ஏன் நானுமே அப்படிதாங்க படம் பார்த்தேன். நானுமே வந்து சரி ஓகே முக்கியம்னு எடுத்து வச்சிருப்பாரு, அருமை 2-3 எடுத்து வச்ச மாதிரி ஏதோ ஒரு படத்தை எடுத்து வச்சிருப்பாரு அப்படின்னு தான் போனேன். பட் அப்படிலாம் எடுக்கல, அவரு நல்லா ஒர்க் பண்ணி எடுத்திருக்காரு. ரத்னமெல்லாம் எதிர்பார்த்து போனோம் ப்ரோ, எரிச்சல் ஆயிடுச்சு. அத அந்த மாதிரி இல்லை அது. இந்த படம் உண்மையிலே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே, நல்லாவே பண்ணியிருக்காரு. இது நேற்று டார்கெட் சொன்னார்லங்க, இந்த இது ஃப்ரண்ட் ரோல சீட் வந்து படுத்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கு. ரெக்லைனர் சீட் சொல்றாருன்னு நினைக்கிறவரு ஐமேக்ஸ்ல. தெரியலீங்க, அதான் ரெக்லைனர் சீட் தான் சொல்றாருங்க. அது ஃப்ரண்ட் ரோலே போட்டிருக்காங்க. இல்லை நான் ஒன்றும் ஐமேக்ஸ் போகல, நான் இது கோல்டெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆமா ப்ரோ, பிராட்வேல ஃபர்ஸ்ட் சீட் ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபுல்லா படுத்துட்டு பாக்குற மாதிரி. அதான் ரெக்லைனர் ப்ரோ நல்ல பெரிய ஃபர்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா நல்லா காலெல்லாம் மேலே தூக்கி வச்சு படுத்துட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். டார்கெட் மேக்ஸின். ப்ரோ கார்த்தி ப்ரோ, நம்ம காசு பூரா கவர்மெண்ட் ரொம்ப கொள்ளையடிக்கிறாங்க ப்ரோ. என்ன பிரச்சனை? 30 ரூபா ஜாஸ்தியா வாங்குறாங்க, 30 ரூபா ஜாஸ்தியா வாங்குறாங்க ப்ரோ. போய் லைன் நின்னு வாங்கு நீ டிக்கெட்ட. ப்ரோ டிக்கெட் இல்ல ப்ரோ, ஏன் ப்ரோ சொல்றாரு ப்ரோ. அப்புறம் இதுல சொல்ற சரக்கு வாங்குறதுக்கு என்ன 3 கோடி அடிச்சியா? 270 ரூபா வாங்கினீங்க, என்னங்க 10 ரூபா ஜாஸ்தி வாங்கினீங்க. 20 ரூபா ஒரு 10 ரூபா வாங்குங்க, 3 கோடி அடிச்ச ப்ரோ. ஒண்ணுக்கே 30 ரூபா ஜாஸ்தி வாங்குறாங்க. ஒண்ணுக்கு 30 ரூபா இழிச்சாயிரமா நீ வந்துட்டான் ஒருத்தன் பைத்தியக்கார அப்படின்னு வாங்கிப்பாங்க. என்னங்க ஒவ்வொரு கடைக்கடை மாத்தி வாங்குறாங்க, என்னங்க இதெல்லாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ப்ரோ கார்த்திக் ப்ரோ, இதெல்லாம் ரொம்ப ஏமாத்துறாங்க ப்ரோ. 10 ரூபா தான் வாங்குவாங்க, நீ ஒன்னு ஏமாந்துட்டு சொல்லி 30 ரூபா வாங்கிட்டாங்க ப்ரோ. எந்த ஊர் கடைங்க அது வந்து இங்க புலம்பிட்டு இருக்க கடையில கேட்க வேண்டியதானே, ஏன்டா 30 ரூபா அட ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னது வாங்கிட்டு வந்துட்டான் ப்ரோ, பைத்தியாரன். அவன் எடுத்திருப்பான், நல்லூர் இருக்குல்ல, அவன் 20 ரூபா எடுத்திருப்பான் அங்க அங்க அங்க. ஓகே ஓகே ப்ரோ, என்ன ஒண்ணானே தெரியல. ஏன் ப்ரோ ஃபேன் ஃபைட்லாம் பண்றல சொல்லிட்டு 2-3 நாள் என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? நான் இப்ப சொன்னேன் ஃபேன் ஃபைட்லாம் ப்ரோ, உங்களை சொல்ல டார்கெட் இருக்கார்ல அவரு அன்னைக்கு என்ன போட்டு வந்துட்டு இருந்தாங்க, அதான் கேட்டேன். அஜித்தை பத்தி 2 நாள் என்ன பண்ணிருக்கீங்க 2 பேர்லாம்? ஏங்க சண்டைலாம் எதுவும் போடலைங்க. சரிங்க, சரி உங்க பிரச்சனையும் சொல்லுங்க. சண்டைலாம் நம்ம சண்டைலாம் போறது இல்லைங்க. சரி அந்த டாபிக் விடுங்க, உங்க பிரச்சனையும் சொல்லுங்க. என்னாச்சு? பிரச்சனை அதான் இல்லைங்க, என்னாச்சுன்னு தெரியல, எவன் ஸ்கேம் பண்ணான்னு தெரியல, மொத்தம் ஏதோ ஒரு ஸ்கேம் ஆகி போச்சு. ஹாய் ப்ரோ. சைடிஸ்க்கு எவ்வளவு செலவு நீங்க? ஹைவே ப்ரோ எஸ்டிஆர் அப்டேட் ஏதாச்சும் ப்ரோ, அது நம்ம இது இருக்குல்ல ப்ரோ, இந்த பல்லட ரோடு கரெக்டாக A2Bக்கு ஆப்போசிட்டில் போனீங்கன்னா ஒரு ஷாப் ஒன்று இருக்குது ப்ரோ, அங்கே பெப்பர் லெக்கு வேற லெவலில் இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, குடிச்சது என்ன எவ்வளவு குடிச்சிருப்ப நீ? குவார்டர் குடிச்சிருப்பியா? 18-48 தாங்க வாங்க. 18-48 தாங்க வாங்க. அதுக்கு இந்த பேச்சா? எங்க அண்ணன் இறக்கி விட்றா ப்ரோ. நம்மளே எப்பயாவது ஒரு நாள் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க நம்ம என்ன ரெகுலராவா? ஏன் ப்ரோ இப்படி வீட்டில் இருக்கீங்களா, இப்படி வெளியவா? இது கேட்கலையே வீட்டில். சைலண்டாக வந்து படுத்துட்டோம் ப்ரோ, அமைதியாக இருக்கும் ப்ரோ. அவ்வளவு பயம் இருக்குல்ல.
பிலிக்ஸ் ஆமாங்க கார்த்தி இன்னைக்கு தெரிஞ்சா இன்னைக்கு ஈவினிங் அவ்வளவுதாங்க ஒரு பஞ்சாயத்து ஆயிருங்க தொலைபேசியில் ஒன்று சொல்லியிருந்தாங்க, அண்ணாமலை பயப்பட்ட விஷால் நடிக்கிறாங்க. உண்மையா? உங்களுக்கு ஏதாவது மாதிரி நியூஸ் வந்துச்சா? ஆமாம், அது பழைய நியூஸ் தான். பட் அது எல்லாமே எலெக்ஷன் ரிசல்ட் அதுக்கப்புறம் தாங்க முடிவு பண்ணுவாங்க. ஓ, அதனாலதான் ஓபிஎஸ் இபிஎஸ் கேட்கும்போது ஐபிஎஸ் சொன்னோம் அப்படி அண்ணாமலை அந்த டைம். விஷால் சொன்னாரு. சரி சரி. விஷாலுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு எப்பயுமே பிஜேபி மேல. ப்ரோ டேரக்டா பிஜேபியில ஜாயின் பண்ணிக்கல, எதுக்கு தேவையில்ல பார்ட்டி ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லிருக்காரு. அவர் ஏதோ இன்டர்வியூல உதயநிதியை வந்து இன்டைரக்டா இவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, துபாயில 3 கப்பல் இருக்குது, உண்மையா அது? அது உண்மையோ பொய்யோ அதெல்லாம் ஈடுபடாதுங்க பெருசெல்லாம். அவர் பார்ட்டி ஆரம்பிச்சாலும் பார்ட்டி எழுதுறதுக்கு ஆள்லாம் கிடையாது. அவர் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சா ஏதோ ஒரு கட்சி கூட சேர்ந்தா வரணும். அவர் பிஜேபியோட சாஃப்ட் கார்னர்ல தான் இருக்காரு. பிஜேபியோட ப்ரோ இன்னைக்கு பாலிடிக்ஸ் வேணாம் ப்ரோ, தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அந்த கத்தை சண்டைன்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவரு அந்த படத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணல. அதுக்கப்புறம் தான் அவர் ஆப்போசிட் மாறிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்த ஆக்ஷன் எல்லாமே ஃபுல்லா பிஜேபிக்கு தான் இருக்கு. அதான் கேட்கிறேன். அப்படிலாம் கிடையாதுங்க. அவரு ஃபேமிலியாவே வந்து தெலுங்கு, அவரு ரெட்டியாரு, வெங்கைய நாடு இருக்காங்க. மதுரை இல்லையா கார்த்தி ப்ரோ? மதுரைக்காரர் இல்லையா அவரு? இப்படி மதுரை ப்ரோ படத்துல ஒரு மானு மதுரைக்காரன் தானே சொல்றேன். நம்பிட்டு ஏங்க நாளா ஒரு மதுரை நினைச்சிட்டு இருந்தாங்க எத்தனை நாளா. அவர் தெலுங்குங்க. இது தெரியாதா உங்களுக்கு? தெலுங்கா? விஷால் ரெட்டிங்க. விஷால் ரெட்டி. ஆமா. இவ்வளவு ஷாக்கா வரீங்க? கோபால் சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. நாளை இத்தனை நாள் ஒரு மதுரைக்காரன்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. படத்துல நம்பாதீங்க ப்ரோ. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது ஓகே. பட் ஆனால் ஒரு பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். கார்த்தி ப்ரோ இவரு ஒரு ஜிகே ரெட்டியோட பையன் தாங்க அவரு. அவருக்கு அதுவும் தெரியாது ப்ரோ. அவங்க ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடக்ஷன்லயே வந்து ஜிகே ரெட்டி பிரசன்ஸ் தான் வரும். அவங்க அண்ணனும் ஒரு ஆக்டர், அதுவும் தெரியாது. தெரியலைங்க, ஃபர்ஸ்ட் படம் என்னன்னே தெரியலைங்க. சண்டை கோழி. அவங்க அண்ணனும் ஒரு ஆக்டர். விஷாலுக்கு அண்ணன் இருக்காரா? என்னங்க சொல்றீங்க? யாருங்க அது? அண்ணன் ப்ரொடியூசர் கோபால், அண்ணன் ப்ரொடியூசர் ப்ரோ. அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அவரு விக்ரம் நினைக்கிறேன். சிவாஜி கூட நடிச்சிருக்காரு. ஒரு பாட்டு கூட நல்லா இருக்கு. சிவாஜி வந்து நடிப்பாரு. ப்ரோ வெங்கைய நாயுடு என்ன பண்றாரு? இருக்காரா என்ன? அது தெரியல. ஆனா அவங்க ஃபேமிலியாவே ரொம்ப பழக்கம் தான். ஒரு பிஜேபி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. இல்ல ப்ரோ, நான் அது கேட்கல. பிஜேபில அவரை பத்தி எந்த நியூஸ் வரதுல அதான் கேட்டேன். இருக்காரா இல்ல என்ன? ரொம்ப ஏஜ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா தெரியல அதெல்லாம். ஆனா எனக்கு அதான் ப்ரோ, ஒரு பெரிய லீடர் தானங்க பிஜேபியில. எனக்கு தெரிஞ்ச அப்ப பிஜேபினா வெங்கையா நாயுடு தான் ஓரளவுக்கு தெரியும். சின்ன வயசுல எனக்கு, நான் ஒரு 5th 6th படிக்கும் போது எனக்கு அந்த பேர் தான் அடிக்கடி நியூஸ்ல கேட்டுட்டே இருக்கும். வாஜ்பாய். ஆமா, வெங்கையா நாயுடு, வாஜ்பாய், வெங்கையா நாயுடு. ஆமா. ஹாய் ப்ரோ. ப்ரோ எஸ்டிஆர் அப்டேட் ஏதாச்சும் இருக்கா? ப்ரோ ஏதாச்சும் வாங்கி கொடுங்க ப்ரோ. தக் லைஃப்ல நடிக்கிறாருங்க. அது எங்களுக்கு நடிக்கிறாருங்க. என்ன வாங்கி கொடுக்குறது, என்ன நடிக்கிறது ப்ரோ? இவர் நேத்து வந்து கேட்டாருங்க. ஏங்க டெய்லி ஏங்க நேத்து கேட்டீங்களா இல்லையா? 3 நாள் ஆகுதுங்க. ஏங்க ஒரே நாள்ல என்னங்க, ஒரே நாள்ல என்னங்க அப்டேட் தர முடியும்? ஏங்க நேத்து கேட்டீங்களா இல்லையா எஸ்டிஆர் அப்டேட்? ஏங்க நேத்து இல்லங்க, 3 நாள் ஆகுதுங்க. 24 hours அப்டேட் கொடுக்குற ஆளாங்க எஸ்டிஆர். அதெல்லாம் 24 months ஒருக்க அப்டேட் கொடுக்குற ஆளுங்க. ஏகாட்சி விடாமுயற்சி இல்லைன்னா குட் பேட் அக்லி இருக்கு. எங்களுக்கு என்னங்க இருக்கு? அந்த சைடு போகாதீங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம குட் பேட் லக்க போறீங்க? நீங்க எஸ்டிஆர் அப்படியே டெய்லி கேக்குறீங்க. வெரி ராங். கஷ்டம் தான் ப்ரோ.
சூர்யாக்கு எப்படி 2-3 வருஷங்களுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதும். ஏன் ப்ரோ அது ஸ்டார்ட் பண்ணாலும் 2 வருஷம் ஆயிரும் இல்லைங்க? ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் தானே. இந்த படம் 1 வருஷம் ஆயிடும். ஸ்டார்ட் பண்ணாலும் 1 வருஷம் ஆயிடும். இவரு சிம்பு ப்ரோ. ஆமா. கங்குவாவே 1 வருஷம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ இதுவும் அதே மாதிரி சிஜி எல்லாம் ஜாஸ்தி இருக்கும்ல, அதனால கேட்டேன். கமர்ஷியலா ஒரு படம் நடிச்சுட்டு போலாங்க, சும்மா வேஸ்ட் பண்ணிருக்காங்க டைமை. சொன்னா உங்களுக்கு புரியாது, விட்டுருங்க. ஓகே. ஒருத்தருக்கும் ஒரு இது. நீங்க சொல்றது பார்த்தா இந்த விஜய் அஜித்லாம் எதுக்கு இந்த மாதிரி படம் எல்லாம் பண்ணாம தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு கமர்ஷியல் நடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து ரொம்ப கரெக்டா தானே. கரெக்ட் தான். ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஹெச்டி ப்ரோ உங்கள்கிட்ட ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். இந்த துணிவு ஃபர்ஸ்ட் லுக் இருக்குல்ல ப்ரோ, ஹெச் வினோத் படம். ஆமா அஜித் படம். அது வந்து லைக்ஸ் வந்து நான் ஒரு கடத்துல பார்த்தேன் 1.5 லட்சம் லைக்ஸ் இருந்தது ப்ரோ. இப்போ வந்து என் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தேன், பார்த்தேன் 75,000 லைக்ஸ் தான் இருக்கு ப்ரோ. சிட்டி எப்படி இதெல்லாம் நோட் பண்றீங்க? டைம் எதுங்க நீங்க எதுங்க அதை போய் பாக்குறீங்க? இல்ல அதை வந்து அந்த டைம்ல வந்து கான்ட்ரோவர்சியல் ஆச்சு, நிறைய பேர் ட்வீட் போட்டாங்க. சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. எலன் மஸ்க் வந்து ட்விட்டரை வந்து அட்டராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நிறைய பாட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே குறைஞ்சது, டெய்லி குறைஞ்சிட்டு இருந்துச்சு. முன்னாடி வந்தது தானே அது. ஆனா விஜய் படத்துக்கு இது மாதிரி குறைஞ்ச மாதிரி தெரியலையே பெருசா. சிட்டி ஏதோ இன்னைக்கு வம்பளிக்குன்னு பாக்குற யாரோ 2 பேர்த்த. கோபால் கரெக்டா தானே கேட்கிறாப்புல அவரு. இல்ல நடந்த விஷயம் தானே அது, மறுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, தெரிஞ்ச விஷயம் தான். போனி கபூரோட ட்வீட் வந்து லைக்ஸ் குறைஞ்சது, அதெல்லாம் உண்மைதான். எலான் மஸ்க் வந்து வந்ததுக்கு அப்புறம் பாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்தது லைக்ஸ் குறைஞ்சதெல்லாம் உண்மைதானே. என்ன இருக்கு? சரி ப்ரோ. இல்ல பீஸ்டுக்கெல்லாம் குறையல, வாரிசுக்கெல்லாம் குறையல பெருசா. ஆமா குறையில, பாட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க ப்ரோ. பாக்ஸ் யூஸ் பண்ணா குறையணும்ல ப்ரோ? பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல ப்ரோ இவங்கெல்லாம். இந்த படத்துக்கு சொல்றேன், துணிவுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றேன். கார்த்திகா தான் சொன்னாரு இதுக்கு பாக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படி சொன்னாரு. அதாங்க துணிவுக்கு வாரிசுக்கு பீஸ்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணல. பண்ணல அதான் அவரும் சொன்னாரு. பண்ணல அதான் நானும் சொன்னேன். எவ்வளவு குடிச்ச, ஒரு கோட்டர் தானே குடிச்சிருப்ப, ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இருக்கேங்க ப்ரோ. பெட்டர் நீங்க வேக்சின்லாம் போட்டா அமைதியா இருக்க நல்லது. உங்க வாய்ஸ் தனியா தெரியும், உங்க லோக்கல் யாராச்சும் கேட்டா கண்டுபிடிச்சிடுறாங்க நீங்க தானே. கார்த்திக் பாபா இன்னொரு விஷயம், நேற்று ஸ்பேஸ் நான் கேட்டேன், யூடியூப்ல கேட்டேன், ஏன்னா ப்ரோ கொத்து பரோட்டா நீங்க தேட்டர்ல போய் சாப்பிட்டுருக்கீங்க? ஏன் ப்ரோ கொத்து பரோட்டா சாப்பிடுறீங்க? ஆமா இப்பதான் வந்து தியேட்டர்ல வந்து கண்ட்ரோல்லாம் ரொம்ப அதிகம், செக் பண்ணி எல்லாம் உள்ள விடுவாங்க. நான் சொல்றது முன்னாடி ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரோ. இங்கெல்லாம் ரொம்ப செக்கிங் ஜாஸ்தியா இருக்கு ப்ரோ. 10 ஆமா அப்பெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்கல்ல, அப்பெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இன்னொன்னு சேலத்துல வந்து நம்ம தியேட்டர் இருக்க எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம டிக்கெட்டே இல்லாம உள்ள போவோம் 10 பேர். அப்ப வந்து இன்னைக்கு வந்து நீங்க குறை சொல்லலாம், பட் அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. அன்னைக்கு நாங்க வந்து போனோம், மொத்தத்துக்கே வந்து போவோம் தேட்டர்ல வந்து வேலை செய்யறவங்க பழக்கமா இருக்கும். அப்படியே நைட் ஷோ போனோம்னா உள்ள போய் சரக்கு அடிக்கிறது அதெல்லாம் பண்ணிருக்கோம். ஸ்கூல் டைம்ல தேட்டர் ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த முட்டை போண்டா பஜ்ஜி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் விலையும் கம்மியா இருக்கும், நல்லா இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து ஒரு பாப்கார்னு பர்கரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி போய் காஸ்ட்லியாகவும் இருக்கு, சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி இருக்கு. அதே மாதிரி 2006ல இருந்து 2014 வரைக்கும் 2012 வரைக்கும் சில தியேட்டர்ல எல்லாம் இன்னமும் வந்து அந்த நீங்க சொல்ற ஐட்டம் எல்லாம் செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி தியேட்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடுல செல் பண்றாங்க இன்னமா. தமிழ்நாடு போய் பாருங்க, செல் பண்றாங்க. தமிழ்நாடு வந்து இல்லைங்க, ஸ்ரீசக்தி மட்டும் திருப்பூர். அங்கே
அது ஓகே, அது கொஞ்சம் ப்ரீமியமான தேட்டரா அதை சேல் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாடு, உஷா இந்த மாதிரிலாம் சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஹலோ பிரதர், இந்த தர்காரன் கிட்ட ஒரு கொஸ்டின். நேற்று அவர் ஏதோ ஒன்று சொன்னார். மே 1 வந்து அஜித் பர்த்டேவா, அதுவே வந்து டவுட் ஆகுதுன்னு சொன்னார். தினமும் ஏதோ ஒரு டவுட் கேட்டுட்டே இருக்காரு அவரு. ஏங்க வந்த நியூஸ் தானே கேட்டோம், இதுல என்ன தப்பு இருக்கு? பர்த்டேவை கூட அவங்க யாரா மாத்தி வைப்பாங்க. 20 வருஷம் கழிச்சு, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 20 வருஷம் கழிச்சு நம்ம பெரிய ஸ்டார் ஆகும், அதனால படம் வந்த உடனே நம்மளோட டேட் ஆஃப் பர்த் மாத்திப்போம் அப்படின்ட்டு யாரா மாத்துவாங்களா? நீங்க பண்ணாலும் பண்ணுவீங்க. இல்ல அது எப்படி பண்ணுவாங்க? நீங்க எதனா பண்ணிருக்கீங்களா? அது போல பண்ணுவீங்க. நீங்க தான் உழைப்பாளர்னு சொல்லிட்டு ஒரு நியமம் முதல் படத்துல வராங்க. முதல் படம் ஃபர்ஸ்ட் படம் வராங்க. அப்பயே அந்த அதுதான் வந்து மே 1 தான் பர்த்டேன்னு சொல்றாங்க. முதல் படத்துல என்ன முதல் படத்துல மே 1 வந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சே தெரியுங்க. என்ன முதல் சரி அஜித்தோட முதல் படம் தர்காரன் இல்ல அவரு உங்களுக்கு எதனா டவுட் வந்துச்சு அதை சொல்லிட்டீங்கன்னா அவரு பதில் சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு அக்செப்ட் பண்ணிக்க போறாரு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. முதல் படம் என்னங்க? முதல் படம் என்ன? அமராவதிங்களா? அமராவதியில என்ன அவரோட பிறந்த நாள் மே 1 போட்டிருந்தாங்களா? இல்ல அவரோட பிறந்த நாள் எப்போ வந்து மே 1 போட ஆரம்பிச்சாங்க நீங்க சொல்லுங்க. ஏங்க நீங்க வந்து இப்போதான் வந்து உழைப்பாளர் தினம் ஐகானிக் டு மெக்கானிக் டு ஐகானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கு கீழே வந்து முட்டி ஓட்டு பண்ற மாதிரி ஒரு போட்டோ போடுவீங்க. அது எப்போ வந்தது அந்த போட்டோ சொல்லுங்க? என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டீங்களா? அமராவதி ரிலீஸ் ஆன போட்டீங்களா? சரி, அவ்வளவு டவுட் வந்தா என்னங்க பர்த்டே அவ்வளவு டேட்னா செக் பண்ற வேண்டியது நீங்க. எவ்வளவு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இது நீங்க தேடி எடுத்து சொல்ல வேண்டியது. நான் ஆதார் கார்டு வாங்கி பார்க்க முடியும். அந்த டவுட்டை கேட்டா வாங்கி பாருங்க. இதெல்லாம் டவுட் சொல்றீங்களா? வாங்கி பாத்துருங்க. ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த் கூட மாத்திட்டு நம்ம 20 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய ஸ்டார் ஆயிடுவோம், அதனால நமக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு என்ன பண்ணுவாங்களா? இல்ல ஏங்க ஒரு டவுட் கேக்குறது ஒரு ஏதாவது ஒரு நியாயமான ஒரு டவுட் கேட்டா பரவாயில்ல. சொல்றேன். நிறைய பேர் வந்து அதாவது வந்து அவர் பர்த்டே வந்து மே 1 கிடையாது, மே 1 ஒரு ஸ்பெஷல் டே, இவர் வந்து ஒரு உழைப்பாளன்னு சொல்லி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. ப்ரோ அப்படியானு கேள்விப்பட்டதே இல்லையே, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது பார்த்தா நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. நீங்க மட்டும் தான் கேள்விப்பட்டீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேங்க, அதனாலதான் கேட்டேன். அது உண்மையா பொய்யான்னு சொல்ல வேண்டியது உங்க கடமை. உங்களுக்கு விளையாட்டு நேத்து ரொம்ப பிடிக்கும் போது நினைச்சேன் கோபால். இல்ல கோபால், நம்ம ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம், அதை கேட்கறோம். அது உண்மையா பொய்யான்னு இவங்க தானே சொல்லணும். உண்மைன்னா உண்மைன்னு சொல்லிட்டோம், பொய்யனா பொய்யன்னு சொல்லிட்டோம். அவர் எந்த ரேஸ்ல கலந்துக்கிட்டாருங்க? இதுவரை நான் ஒரு ரேஸ்ல கலந்து ஒரு தடவை பார்த்தேன். சரி, என்ன ரேஸ பத்தில பேசக்கூடாது. கார் ரேசர் நீங்க. இப்போ என்ன கார் ஓட்டிட்டு இருக்காரு, போய் பைக் ஓட்டிட்டு இருக்காரு. பைக் ஓட்டுது. அவர் ரேஸ்ல கலந்து ஒரே ஒரு ரேஸ்ல அதோ ஒரு ரேஸ்ல கலந்துட்டாரா இல்லீங்களா? 2002ல அவர் வந்து ஒரு ஃபார்முலால ஏதோ ஒரு ரேஸ்ல கலந்துக்கிட்டாரு. அதுக்கான வீடியோ ஃபார்முலா 1 ஃபார்முலா 2 தெரியாது. அந்த ஃபார்முலான்ற ஒரு ரேஸ் ஏதோ ஒரு ரேஸ்ல கலந்துட்டாரு. சன் டிவில அந்த ப்ரோகிராமே போட்டாங்க. அவர் கலந்துக்கிறாம 2003ல கலந்துட்டார்ல. கலந்துக்கிட்டாரா இல்லையா? என்னங்க ஏதோ சவுண்ட் கேக்குது, வெங்கட் மியூட் பண்ணுங்க. நீங்க தான் நினைக்கிறேன். ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஓகே சொல்லுங்க. கார்த்தி ப்ரோ, எனக்கு அயன் ரீலீஸ்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா ப்ரோ? அயன் தெரியலங்க, அதெல்லாம் சன் டிவி இருக்குல்ல, பண்ண மாட்டாங்க. அங்கத்தவே பண்ணல. வேலுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வேல் வந்து அடுத்த மாசம் அவர் பர்த்டே வருதா? ஜூலைல தான் சார், ஜூலைல தான் பர்த்டே ப்ரோ. ஜூலையா? ஓகே ஓகே. ஆனா அயன் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கும், பாட்டும் செமையா இருக்கு. நல்லா இருக்கும். தெரியல என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இப்படி எல்லாம் பேசும்போதுதான் ப்ரோ மனுஷனுக்கு வந்து இரிட்டேட் ஆகுது. அதாவது சம்பந்தமே இல்லாம ரேஸ பத்தி ஏங்க உங்களை சொல்லிங்க கோபால். ஏங்க ரேசர்னா போய் ரேஸ் ஓட்டுங்க, போங்க போய்
போய் ஏதோ ஒரு பைக் ரேசர்னா போய் அந்த வேலண்டினா ரோசியோட போட்டி போடுங்க, கார் ரேசர்னா கூப்பிட்டு விண்டீஸ்ல கூப்பிட்டு ஓட்டுங்க, கார் ரேஸ் ஓட்டுங்க. எதுக்குங்க ரேசருன்ற என்னங்க பேச்சு இதெல்லாம்? சும்மா ஏதோ ஒன்று வாய்க்கு வந்தது பேசிட்டு இருக்க வேண்டியது. ரேசரும்பீங்க, அப்புறம் குக்கர் அப்படின்ட்டு பிரியாணி செய்வாரும்பீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று சும்மா அடிக்கடி வந்து அடிச்சு விட வேண்டியது. ஆக்டர்னு இதே வாய் தான் ஒரு கோட்டை குடிச்சிட்டு ஓர பேசிட்டு இருக்கேன். சரியில்லை ப்ரோ. கார்த்தி ப்ரோ, நான் பேசல ப்ரோ. சரி, ஆக்டர் நீங்க ஆக்டர் தானே, ஏன் கட்சி ஆரம்பிக்கிறீங்க ப்ரோ? கட்சிக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? நாங்க தான் நடிக்கிற ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டோம்ல. அப்புறம் ஒருத்தர் ஒண்ணுதான் பண்ணணும்னு என்ன இருக்கு? ஒண்ணுதான் பண்ண சொல்ல. அத சும்மா இந்த கேள்வி எல்லாம் தப்பான கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. தப்பான கேள்வி அவன் திரும்பி கேட்டான்னு ஏங்க நாங்க தான் நிப்பாட்டன்னு சொல்லிட்டோம்லங்க. அதெல்லாம் தெரியும், அது அவருடைய பர்சனல் கார் ஓட்டுறாரு, பைக் ஓட்டுறாரு, லாரி ஓட்டுறாரு, அதெல்லாம் அவருடைய டாம் க்ரூஸ் கடந்தது தலதாண்டா லைசென்ஸ் வச்சிருக்கோம். உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அதுல சும்மா மொட்டை கொடுத்துட்டு அதை தூக்கிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அவர்தாங்க பேசினாரு போட்டி போடுங்கன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் நீங்க சொல்றதும். கோபால், இது உங்களுக்கு சம்பந்தமே இல்ல. நீங்க ஒரு அஜித் ஃபேனா விஜய் ஃபேனா பேசிட்டு இருக்கோம், நடுவுல நீங்க வராதீங்க. ஓகேவா? நீங்க வந்து ஒரு ஃபேனை ரெப்ரசென்ட் பண்ணி வந்து பேசிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து பேசாதீங்க ப்ரோ. நானும் பேசல ப்ரோ. ப்ரோ May 1 வந்து பர்த்டே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு யார் ப்ரோ சொன்னது? அதை சொல்லுங்க ப்ரோ. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இந்த மாதிரி ஒரு இது இருக்கு அப்படின்னு May 1 ஒரு பர்த்டே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு தான் கேட்டேன். புரியல என்னது? இல்ல ஃபேமிலி வந்து கூடயே இல்லைன்னு சொல்லி போடுறாங்க, அது வந்து உண்மையாயிடுமா? கேளுங்க, கொஸ்டின் கேளுங்க, நீங்க கேளுங்க. யாரும் பதில் வரலையே. ஃபேமிலியில இருக்கிறீங்க ப்ரோ. இதெல்லாம் தேவையில்லாத பாத்தீங்க. இப்படிதான் தேவையில்லாத டார்கெட். நீ சும்மா இருக்க மாட்டேன். பேசினாரு அது தேவையில்ல. இங்க பாரு, நீ தேவையில்லாம் கேள்வி கேட்டா தேவையில்லாத பதில் தான் அப்படிதாங்க. ஆய மூட்டு இருங்க, சும்மா இருக்கு. புதுசா ஒண்ணு கிளப்பி விட்டு இங்க ஓடிட்டே ஆளுக்கணும். கார்த்திக் ப்ரோ, நீங்க வந்து இப்ப 11 மணிக்கு அரண்மனை 4 ரிவ்யூ போட்டிருக்கீங்க. ஏற்கனவே 1 லட்சம் வியூஸ் வந்துருச்சு ப்ரோ. அவ்வளவு ஹைப் இருக்கு இந்த படத்துக்கு. அப்படியா? கண்டிப்பா அந்த படம் பிளாக் பஸ்டர். என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இவனுங்க படம் பார்த்துட்டு வந்து நாளைக்கு என்ன வேணா ரிவ்யூ கொடுக்கட்டும். எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தை கொண்டாட போறாங்க எல்லாரும். ப்ரோ உங்க ட்வீட் கொண்டாட போறாங்க. உங்க சைடு பாசிட்டிவா வந்தாலே ஓரளவுக்கு படம் ஓடிடுது. ஆமா ப்ரோ, எப்பவுமே கவனிச்சீங்க. பக்கா சம்மருக்கான படங்க அது. பக்கா சம்மர் ஃபேமிலி ஆடியன்ஸ், குழந்தைங்க லேடிஸ் எல்லாம் பாக்குற படம் கூட. இந்த வாரம் இல்ல, இந்த வாரம் எதுவும் இல்லையே. இந்த வாரம் வந்து குரங்கு படல் இருக்கு, அது ஒரு சின்ன படம் எஸ்கே ப்ரொடக்ஷன்ல. அடுத்த வாரம் ஸ்டார். பட் ஆனா இந்த படம் வந்து பிஎன்சி ஆடியன்ஸ்க்கான படம். அது லேடிஸ் குழந்தைங்க எல்லாம் வர்றதுக்கு அந்த மாதிரி படம். மோஸ்ட்லி இந்த பேய் படம்னாலே ஆக்சுவலா நல்லாவே பண்ணியிருந்தாருங்க. பார்ட் 2 பார்ட் 3 வந்து எனக்கு பிடிக்காதுங்க, ரொம்ப முக்கியம் இருக்கும். சூரிகாமெல்லாம் ரொம்ப டெம்ப்ளேட்டா இருக்கும் அந்த படம். காமெடி மக்கா முடியா. இந்த படத்துல அந்த டெம்ப்ளேட்லாம் நிறைய மாத்திருக்காங்க. அதெல்லாம் மாத்தி அப்படித்தான். இவர் மட்டும் தான் ஹீரோவா இல்ல மேக்கிங்கும் சரி. இவர் மட்டும் தான், வேற யாரும் கிடையாது. இவர் மட்டும் தான். 2 பேர் இருப்பாங்க. ஹீரோன் அது கிடையாதுங்க. ஹீரோன்லாம் பார்க்க முடியாது. கதை அந்த மாதிரி கதை. மேக்கிங்கும் பெட்டரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. காமெடியும் இரிட்டேட் பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு காமெடிலாம் எல்லாத்தையும். கடைசி ஒரு கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு 15 நிமிஷம் காமெடி வந்து நல்லா சிரிக்கிற மாதிரி காமெடி, விழுந்து சிரிக்கிற மாதிரி காமெடி. அதுக்கப்புறம் ஒரு அம்மன் சாங்கு, அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டு, அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து பழைய அம்மன் படம் பார்த்துருக்கீங்களா? 90ஸ்ல வந்து படம் அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் அதெல்லாம் நான் பயந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சஸ்பென்ஸ். அதை மெயின்டைன் பண்ணிருப்பாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அடுத்து போயிட்டே இருக்கும் படம் எங்கேயுமே வந்து தேவையில்லாம் லேக்ஸ்ல இருக்கு. மற்ற பிரான்சைஸ்ல இந்த சஸ்பென்ஸ்ங்கறே இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதுல கதையாவே கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருந்துச்சு. ஓகே. மற்றதெல்லாம் வந்து ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஆவியா இருக்காங்க அரண்மனையில, அப்படி இருக்கும் இல்லையா? இது அப்படி கிடையாது. இதுல வந்து கதையே வேற. இதுலயும் சசிகுமார் வந்து சசிகுமார் வருது பாருங்க. சுந்தர்சி வந்து ஹீரோயின் தங்கச்சி தானே, அண்ணன் தானா?
ஆமா அதான் ட்ரெய்லர்ல வந்துருச்சு. என்ன தமன்னாவோட அண்ணன் தான் அவரு. அப்படிங்களா? இல்ல எல்லாத்துலயும் அப்படியே அந்த ஹீரோயினோட ரிலேட்டிவா தான் வந்துட்டு இருக்காரு, அதான் கேட்டேன். விஎஃப்எக்ஸ் எப்படி இருக்கு? விஎஃப்எக்ஸ் ரொம்ப பெட்டருங்க சார். பார்ட் 2 பார்ட் 3யோட ரொம்ப Trailer- நல்லாவே பண்ணிருக்காரு. trailer ரொம்ப தியேட்டர்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ட்ரெய்லர் கட்ல ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு ப்ரோ. இது சினிமாட்டிக் நல்லா பண்ணிருக்காங்களா? ப்ரோ பார்ட் 5 இருக்குங்க. அதான் இருந்துச்சு தியேட்டர்ல பாக்கும்போது கிராண்டா இருந்துச்சு. ப்ரோ பார்ட் 5 இருக்கா? இது பார்ட்டா? பார்ட் 5 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு கேட்டேங்க. அப்படி இது வரல. ஓகே. இதெல்லாம் 30 கோடிக்கு பண்ணுமா ப்ரோ? ரிவ்யூ சுமாரா இருந்தாவே படம் பயங்கரமா பிச்சுட்டு போவோம். இது ரிவ்யூ வேற சூப்பரா சொல்றீங்க. கண்டிப்பா பயங்கரமா போகும் பொழுது சம்மருக்கு. இதுக்கு முன்னாடி வந்ததுக்கெல்லாம் வந்து சுமாரா தான். கண்டிப்பா இந்த சம்மர்ல ஹிட்டுங்க அந்த படம். கண்டிப்பா ஹிட், சம்மர் ஹிட் அந்த படம். ஒரு 30 கோடிக்கு பண்ணுமா கார்த்திக் ப்ரோ தமிழ்நாட்டுல? அதெல்லாம் சொல்ல முடியாது சிட்டி. சரி சரி. நம்ம எதுவுமே கெஸ் பண்ண முடியாது அதெல்லாம். சரி சரி. பட் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க இந்த படத்தை. நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்ட ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும். பட் இன்னைக்கு படமுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லதா இருக்கு அப்படின்னும் போது எல்லாம் பார்த்துருவாங்க. சென்டிமெண்ட் பாருங்க, நைட் ஷோல இருந்து பாருங்க. நாளைக்கு நைட்ல இருந்து வந்து நான் உங்ககிட்ட கேட்டு புக் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குடும்பமா வந்துருவாங்க. இல்ல நான் உங்ககிட்ட கேட்டு புக் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மதியம் 20% தான் ஆக்கியூபன்சி இருந்தது கடலூர் மால்ல. ஓகே ஓகே. உங்ககிட்ட கேட்டு போறதுக்குள்ள 65 கிட்ட வந்துருச்சு. இல்ல அம்மாவே யார் காமெடி ப்ரோ சூப்பரா இருக்கு? டுமாரோ 350. யோகி பாபு. அதுல யோகி பாபு தான். யோகி பாபு, இவரு நம்ம விடிவி, அப்புறம் கோவி சர்லா, 3 பேர் தான். அவங்க 3 பேர் தான் காமெடி. அப்புறம் நம்ம இவரு இருப்பாரு எப்பவுமே மனோபாலா. அவரோட ரெஃபரன்ஸ் எதனா காமிச்சிருக்காங்களா ப்ரோ? மனோபாலா ரெகுலரா வருவாரு. அவர் இல்ல போல இருக்கே. அவருக்கு செத்ததுக்கு அப்புறம் இந்த படம் எடுத்தாங்க தெரியல. சேஷு இருக்காரு. சேஷு அவர் ஒரு காமெடி பண்ணுவாரு. அதனால எம்எஸ் பாஸ்கர் அவர்லாம் இல்ல. இந்த 4 பேர் தான். எம்எஸ் பாஸ்கர் இல்லையா அவரு? அவர்ல கிடையாது. இல்ல எம்எஸ் பாஸ்கர் படத்துல இல்லையா? ட்ரெய்லர் காமிச்ச மாதிரி இருந்துச்சு இல்லையா? இல்லைங்கிறாரு. மோடி இல்லையா? அவர் இல்லைங்க. அவர் இங்க இருந்தாரு. ஓகே சாரி. நீங்க கேக்குறது சுத்தரிசியே இல்லாத மாதிரி கேக்குறீங்க. இல்லையான்னு. தமன்னாக்கு சூப்பர் ரோல். தமன்னா ரொம்ப அழகா இருக்காங்க. அதே மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல ரோல் அவங்களுக்கு. சிட்டி ஏன் தமன்னா அலைன்ஸ் நடிச்சிருக்கிறீங்களா? எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? நீங்க போட்டதுக்காக தான் கேக்குறேன். இல்ல கார்த்திக் அப்படிலாம் பேச மாட்டாரு, அதனால தான் போட்டேன். புரியல எனக்கு. சும்மா சொன்னேன் ப்ரோ. நீங்க இப்படி பேசியே சிங்கிளாவே மாத்திடுவானே நினைக்கிறேன். ப்ரோ நான் சாதாரணமா ஸ்மைலி போட்டேன். இதுக்கே ப்ரோ நீங்க கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றீங்க. அவர் வேற என்ன திட்ட போறாரு. கார்த்திக் ப்ரோ சாதாரணமா தான் போட்டேன் ப்ரோ. ஓகே ஓகே. பிரதர் சுந்தர்சி வந்து இத்தனை வருஷமா ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டரா மெயின்டைன் ஆகிட்டே இருக்காரு. ஃபிளாப் ஆனாலும் அதுக்கப்புறம் எப்படின்னா கம்பேக் கொடுத்துறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பிரதர்? ஆடியன்ஸோட பல்ஸ் தெரியுது அவருக்கு. அவர் கூட வந்த டைரக்டர் எல்லாம் எல்லாமே ஃபீல் அவுட் போயிட்டாங்க. அவர் மட்டும் ஃபிளாப் கொடுத்தாலும் மறுபடியும் எப்பயாவது ஒரு கம்பேக் எதனா ஒன்று கொடுத்துறாரு. அடுத்து கலகலப்பு ரீஸ்டார்ட் பண்றாரு மறுபடியும். அதான் ஆடியன்ஸ் பல்ஸ் தெரியுது. அது மாதிரி பட்ஜெட்ல படம் எடுக்க தெரியுது. அது வந்து கரெக்டா பிஸ்னஸ் பண்ண தெரியுது. அதெல்லாம் இருக்கு. மற்ற டேரக்டர்ஸ்லாம் அது தெரியல. மற்றவங்க போய் இந்த அரண்மனை 4 எடுக்கணும்னு சொன்னாங்க. அரண்மனை 3 நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க. அதை போய் எடுக்கிறீங்களா? நம்ம வித்தியாசமா ஒரு படத்தை எடுப்போங்க, கிளிப்போங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த படம் தான்டா ஓடும் அப்படின்றது அவருக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அதனால தான் ஓடுது. இன்னும் ஓடுது. அரண்மனை 5 எடுத்தாலும் ஓடும். இவங்க சும்மா சூப்பர் டிலக்ஸு இல்லை வேற அந்த ஒரு கல்ட்டு கிளாசிக்காக ஒரு படம் எடுக்கலான்ற மாதிரி எடுத்தா இவனும் தேட்டருக்கு வர மாட்டீங்க. சும்மா இந்த ஆன்லைன்ல போயிட்டு என்ன ப்ரோ அப்படி இருக்கு சூப்பர் டீலக்ஸ்ல? அது அவரு தான் தியாகராஜன் குமாரராஜா தான் பெஸ்ட் டைரக்டர் மாதிரி சிலர் பேசிக்கிறானே, அதான் கேட்குறேன். அதுதான் சொல்றேன். அது ரொம்ப லிமிட்டடான ஆடியன்ஸுங்க. அது தேட்டருக்கே வராத ஆடியன்ஸு. சொல்றேன் அந்த அதை பண்ணவே மாட்டாரு. அங்கே இதுதான் ஏற்கனவே எடுத்துட்டோமே நம்ம.
அதுதான் பார்ப்பாங்க, திரும்ப எடுப்போம், இதெல்லாம் இருக்கு அப்படின்ற வந்து அது தெளிவு இருக்கணும் டேரக்டர்ஸ்க்கு. இது கமர்ஷியலுங்க, சினிமான்றது கமர்ஷியல், அது சினிமா. அதுல வந்து இந்த படத்துல கண்டிப்பா பெட்டராகவே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நல்ல பெட்டர் மேக்கிங்ல இருந்து அந்த கிரவுண்ட்ல இருந்து எல்லாமே. முன்னாடி மாதிரிலாம் வெறும் அரண்மனை, அந்த அரண்மனைக்கு சுத்தி கதை இல்ல, காடு, அந்த காட்டை சுத்தி கதை, காட்டுக்குள்ள அந்த மாதிரிலாம் கிராண்டா எடுத்திருக்காரு. கார்த்தி ப்ரோ, அரண்மனை சீரிஸ் மட்டும் தானே ப்ரோ அவருக்கு ஓடுது, மத்த படம்லாம் அவர் ஏன் ஓட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆமா, மத்ததெல்லாம் ஓடல. ஆக்ஷன் வந்தா ராஜாவதம் வருவேன், காஃபி வித் காதல், அவர் அரண்மனை சீரிஸ் மட்டும் நல்லா ஓடுது. அது ஏன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? அதுதாங்க ஆடியன்ஸ் பாக்குற ஒரு சக்சஸ் ஃபார்முலாங்க, ஈஸியான ஃபார்முலா அது. கலகலப்பு 2 கூட ஓரளவுக்கு ஓப்பனிங் இருந்தது, அதுக்கப்புறம் சரியா போல. கலகலப்பு 2 நல்லா ஓடுச்சு. ரிவ்யூ நெகட்டிவா தான் இருந்துச்சு. ரிவ்யூலாம் ஓடுங்க, அந்த படம் நல்லா தான் ஓடுச்சு. ஒன் அளவுக்கு இல்ல, ஆனா ஓப்பனிங் நல்லா இருந்தது. ஓகே படமே நல்லா ஓடுச்சுங்க, நல்ல கலெக்ஷன் தான். அப்படிங்க ப்ரோ. இவர் சங்கர் ஒரு பாட்டுக்கு ரொம்ப செலவு பண்றாரு ப்ரோ, அதெல்லாம் வேஸ்ட் தானே. சங்கர் தான் இப்போ ஒரு கடைசியா ஒரு லைக்கா கூட ஒரு பணம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ போச்சுன்னு சொன்னாங்க இந்த இந்தியன் 2க்கு. அந்த மாதிரி ஒரு சில டைரக்டர்ஸ்லாம் எப்படி செலவு பண்றாங்க அப்படின்னா, சரி எப்படி இந்த படத்தை எவ்வளவு பிசினஸ் பண்ணுவானுங்க இவனுங்க, 500 கோடி பண்ணுவாங்க, இவங்களுக்கு எதுக்கு 300 கோடி படம் எடுத்துடணும், 200 கோடி அவன் சம்பாதிச்சு போறதுக்கா? ஓகே, அது ஒரு 450 ஆக்கிடுவோம். 450 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பாட்டு எடு, ஒரு ஃபைட் எடு, அதுக்கு 20 கோடி பட்ஜெட், இது ஒரு 15 கோடி பட்ஜெட், எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி. நீங்க சிவாஜி பாத்தீங்கன்னா சகானாலும் ரொம்ப ரொம்ப இதா பண்ணிருக்காரு, இதுக்கு அவ்வளோ ஒரு பாட்டு. அன்னைக்கு வந்து அது பெரிய விஷயங்க, இன்னைக்கெல்லாம் அது கிடையாது. அவர் வந்து இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணியே பிரம்மாண்ட டேரக்டர் காமிக்கிறாரு. இப்போ ராஜமௌழி பார்த்தீங்கன்னா அது கதைக்காக ஸ்பெண்ட் பண்ணுவார். இவர் வந்து ஒவ்வொரு ஆக்டரும் பெரிய பெரிய ஆக்டராக போட்டு இந்த மாதிரி சாங்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அதான் கேட்டேன். புஷ்பா 2 பாட்டு கேட்டீங்களா? கேட்டு சொல்றேன்னு சொன்னீங்க. டிஎஸ்பி சாங் கேட்ட ப்ரோ, ரொம்ப சுமார் தான். ஆமா ஆமா, இப்போ ஒன் அளவுக்கு எப்படி பாட்டு இட்டா தருவாங்கன்னு தெரியல. கங்குவாக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல ப்ரோ. கங்குவா, குட் பேட் அக்லி. ஓ, குட் பேட் அக்லி அவர் தானே. குபேரன் தனுஷ் படம் கூட ஒன்று பண்றாரு போல. இட்டமான காத்திருக்காரு ப்ரோ. கங்குவா தான் மெயின் இதா இருக்கு, அதை முடிச்சுட்டாருன்னா அவ்வளவுதான். கார்த்திக் ப்ரோ, நீங்க வந்து இந்த ஒரு நொடி படத்தை பத்தி பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. ஆக்சுவலி நான் போலான்னு பார்த்தேன், பட் அது பெருசா ஷோவே இல்ல ப்ரோ. ஓடிடில வரும், பாத்துருக்கேன். ஓடிடி பாக்குறது தான் ஒருத்து, அவ்வளவுதான். தியேட்டர்ல பாக்குறதுலாம் பெரிய ஒருத்தெல்லாம் கிடையாது. எங்க இருக்கீங்க? ஓடிடில பார்த்தா இல்ல, நான் அடுத்த வாரம் ஓடிடில பார்த்தா போர் அடிக்காம போகும், அவ்வளவுதான். போர் அடிக்காம போகும் ஓடிடில. நீ தியேட்டர்லாம் எதிர்பார்த்த போனீங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்காம போகலாம். ஓடிடில வருமா பாத்தீங்கன்னா பரவாயில்லையே, சின்ன பட்ஜெட்ல நல்லா பண்ணிருக்காங்களே, அவ்வளவுதான். சரி கார்த்திக், இப்ப இந்த ட்வீட் எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலேங்க ப்ரோ, கிரை. நீங்க என்னதான் வந்து இப்ப சிரிச்சாலும் நீங்க பாட்டம் ஆஃப் தி டேபிள் இருக்கீங்க. நான் மும்பை சப்போர்ட்டே இல்ல. நீங்க மும்பை தான். நீங்க மும்பை தான். நான் ரோஹித்துக்காண்டி போட்டேங்க அதை ட்வீட். ரோஹித் அந்த டீம்ல தான் இருக்கான். ரோஹித் இருந்தா சப்போர்ட் பண்ணணுமா? அதான் தேவையில்லை ப்ரோ. நீங்க என்னதான் வெளியே சிரிச்சாலும் உங்களுக்கு தெரியும். சப்போர்ட்டுங்க. எஸ்ஆர்ஹெச் அடிச்சு ஓடுறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. காவியாக்குலாம் அடி உள்ள போனீங்கன்னே தெரியல. பார்க்கலாம் ப்ரோ. நாளைக்கு ஓரளவுக்கு டிக்கெட் போயிருக்கா அரண்மனைக்கு? கடலூர் பிவிஆர் மால்ல போயிருக்கு ப்ரோ. மதியம் 350 ஷோக்கு தான் நான் போறேன். அது 70% எப்படி நாளைக்கு 100% ஆக்குபென்சி வந்துடும். ஈவினிங் ஷோல இருந்து பிக்கப் ஆயிரும் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு. பரவாயில்ல. நேத்தே வந்து கிட்டத்தட்ட ஒரு 29,000 டிக்கெட் புக் ஆயிருக்கு 24 ஹவர்ஸ்ல. ஃபுல்லாவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தானே வந்திருக்கு. இது இல்லாம கவுண்டர் ஆடியன்ஸ் நிறைய இருப்பாங்க இந்த படத்துக்கு. 30,000 டிக்கெட் வந்து புக் ஆகுது புக் பண்ணி சொல்ல அப்படின்னா இது எப்படி அப்ப 100 crores பண்ணிடும்ல ப்ரோ?
இது அவ்வளோலாம் பண்ணாதீங்க ஏங்க சும்மா. என் காஞ்சனா பண்ணல. காஞ்சனா பண்ணுச்சுன்னா அது தெலுங்குலயும் பெரிய ஹிட் அந்த படம். ஒரு ரெண்டு சேர்த்து பண்ணுச்சா அது? ஆமா சேர்த்து பண்ணுச்சு ப்ரோ. நான் காஞ்சனா சரியான இதா இருந்துச்சு ப்ரோ. அப்போ நாங்க இப்போ ஒரு தியேட்டருக்குள்ள போறோம், அவங்க டிக்கெட்லாம் வெளியே போறவங்களே இன்னொரு ஷோ ஃபில் பண்ணலாம், அந்த அளவுக்கு கூட்டம். சின்ன தியேட்டர் தான் அப்போ ப்ரோ. ஒரு இன்டர்வல் பிளாக் செம்மையா வச்சிருவாங்க இதுல. ப்ரோ இனி எல்லாம் காஞ்சனா ஓடாது ப்ரோ, சும்மா ஒரே டெம்ப்ளேட்ல எடுத்து இல்ல. ஆனா இன்டர்வல் பிளாக் அப்படிலாம் அடுத்த காஞ்சனா சீரிஸ் ஒன்று வருஷம் டிக்கெட் கிடைக்காதுன்னு பாருங்க. பண்றதெல்லாம் எப்ப பார்த்தாலும் போய் கோவைஸ் எல்லாமே ஏறி உட்காந்துக்கிறது, இதெல்லாம் எவன் ப்ரோ காமெடின்னு பாப்பா. ஐபோனே கிழிஞ்சுதாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஐபோன் வருது இல்ல, அடுத்த ஐபோன் வரும். இந்த ஐபோனுக்கு அந்த ஐபோனுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. போய் விடிய படுத்து கிடப்பாங்க வாங்குறதுக்கு. அது என்னன்னா அது யாரும் அவனுக்கு பைத்தியக்காரனுங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதாங்க சொல்றேன், யாரு இவனுக்கு பைத்தியக்காரனுங்க, போனை வார்த்தை இப்படி விரித்திரமா இருக்காங்க. அதை வாங்கி ஒன்னும் மாறிடாது, ஆனா அது பண்ணுவாங்க. அதான் அந்த பிராண்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் ப்ரோ. இன்னமும் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் ப்ரோ டிசைடே பண்றாங்க. ஆமா, இன்னும் ஃபேமிலி ஆடியன்ஸ் தாங்க. இவங்க எல்லாம் டிசைட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க டிசைட் பண்றதுதான் கலெக்ஷன். இவங்க சொல்ற படம் எல்லாம் ஓடாதுங்க. இவங்க சொல்றதெல்லாம் வந்து தங்க மின்னல், அப்புறம் சூப்பர் டிலக்ஸ், இந்த மாதிரி பிச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து பேசுற எந்த படமும் ஓடாதுங்க. அவங்க தான் பல்க் புக்கிங், 50 டிக்கெட் 60 டிக்கெட் 40 டிக்கெட்னு. ப்ரோ இவனுக்கு தியேட்டருக்கே போக மாட்டானுங்க, இவனுங்க ஓடிடில படம் பார்க்கறவனுங்க. இவனுக்கு ஒருத்தனோட கூட்டு கூட போக மாட்டானுங்க. நம்மளே ஒரு ப்ரெஷர் தான் படம் பார்க்க போவோம், அங்கேயும் போய் இந்த கருத்து சொல்றேன்னு சாகடிச்சா எப்படி ப்ரோ பாக்குறது? ஒரு ஃபன்னா என்டர்டெயின்மெண்டா இருந்தா படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அங்கேயும் போய் அழுக வச்சு யோசிக்க வச்சா. அது எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல அழிஞ்சோன்னு நினைக்கிறேன் இந்த ஆர்டிஸ்டிக் ஃபிலிம் எல்லாமே. இல்ல அது எப்பயுமே இருப்பாங்க. அழியா ப்ரோ. இல்ல தனியா ரூம்குள்ள போட்டு பாக்குறதுக்குன்னு வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எப்பவுமே இந்த சீரியஸ் அரண்மனை சீரியஸ், அதுக்கப்புறம் வந்து காஞ்சனா சீரியஸ்ல கரெக்டா இந்த மே மந்த் ஜூன் மந்த் அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. கரெக்டா வெக்கேஷன்ல சூப்பரா அடிக்கும். எங்க அவதார் லன்கிங்கே பழைய சீரீஸ் தாங்க, அதுவே பழைய கதை தான். இதுல ஏதோ புது கதை இருக்கா, எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அதை வச்சுதாங்க ஹாலிவுட்டே ஓடிட்டு இருக்கு. உலகத்தை காப்பாத்துறத வச்சுதாங்க ஹாலிவுட்டே ஓடிட்டு இருக்கு. ஸ்பைடர் மேன்ல இருந்து, அயன்மேன்ல இருந்து, ஹல்க்ல இருந்து எல்லாரும் உலகத்தை காப்பாத்தி தாங்க ஹாலிவுட்டே 20 வருஷமா ஓட்டிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, எவனா ஏலியன் வருவான், அங்கிருந்து வருவான், அவன் உலகத்தை அழிக்க வருவான், அவனை பிடிச்சி அடிச்சு அவனை திருப்பி விரட்டி விடணும். இந்த ஒரு கதையை வச்சுக்கிட்டு தான் ஒரு 20-30 வருஷமா அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. யார் அதை பண்றாங்க அப்படின்றது கேரக்டரை மட்டும் மாத்திட்டு அதுக்கு இன்னொருத்தரை வச்சுக்கிட்டு இப்படிதாங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுதாங்க சக்சஸ் ஃபார்முலா. ப்ரோ சூப்பர் டீலக்ஸ் பாத்துட்டீங்களா? நான் ஒரு டைம் பார்த்துட்டேங்க, பிடிக்கல. ரெண்டா டைம் ஓவர பெஸ்டானு பார்த்தேன், அப்பயும் பிடிக்கல. ப்ரோ அது ஏன் அதை பத்தி பேசல, கடிச்சு வச்சிடறானுங்க. நானும் ஒரு 20 மினிட்ஸ் பார்த்த முடியும், அதுக்கு மேல நம்மளுக்கு பொறுமை இல்லை. அதை பத்தி பேசினாலே சில பேர் கடிக்க வரானுங்க. அவன் அதெல்லாம் என்ன சொல்றது, இப்போ யாராச்சும் கடிச்சிருப்பானு நம்ம பேசுறது பார்த்து, இல்ல யூடியூப்ல கேவலமா மொக்க படம் ப்ரோ, உட்கார கூட முடியாது ப்ரோ அந்த படத்துல. நல்ல படம் தான் ப்ரோ. இல்ல அது அவ்வளவு மோசமான படம் ப்ரோ. லைக் ஒரு தடவை பார்க்கலாம், அதுக்கு மேல அதுல ஒண்ணும் இல்ல. மொக்க படம் ஒரு தடவை பார்க்க முடியல ப்ரோ என்னால. சிட்டியே அப்படிதான் நினைக்கிறேன். ஏன் சிட்டி? இல்ல எனக்கு அந்த படம் பிடிக்கல. பட் ஓகே, நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்தேன், ஒரு தடவை பார்க்க முடிஞ்சது. ஸ்கிப் பண்ணி பார்க்கறதால எப்படி ப்ரோ வருது? தியேட்டருக்கு போனா எப்படி ஸ்கிப் பண்ணுவீங்க? நான் லேப்டாப்ல பார்த்தேன். லேப்டாப்ல பார்க்கலாம், நான் தியேட்டருக்கு போன போது நான் ஷோ அதே உட்கார முடியல அப்பலாம். பட் அந்த படத்துக்கு ஒரு வெறித்தனமான ஃபேன் பேஸ் இருக்கு. இல்ல அப்ப வெறித்தனமா இருந்தாங்க. அது யார், குமார் ராஜாவா அந்த டைரக்டருக்கு? தியாகராஜன் குமார் ராஜாவா? எனக்கு தெரிஞ்ச அந்த படம் தான் அவருக்கு இம்பாக்ட் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் கடைசியா. எடுத்ததே அவ்வளவுதான் ப்ரோ. இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தாருல்ல, அதான் மொத்தம் 2 தான் நினைக்கிறேன். ஆரண்யகண்டி விஜய் டிவில பார்த்துட்டு ஃபயர் வுட் சுத்தி இருந்தானுங்க லேட்டா நிறைய பேர். தியேட்டருக்கு போல எவனும். ஏது ப்ரோ ஆரண்யகண்டம்னா இந்த ஜாகி ஷெராப் சீன் வருமே, ஜாகி ஷெராப் 7G ஹீரோ ரவி கிருஷ்ணாவா பாக்கல ப்ரோ. அது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனா விஜய் டிவில தான் அதிகமா போட்டுட்டு இருந்தான் அப்போ. கார்த்தி ப்ரோ சின்ன ப்ரெடிக்ஷன், நீங்க ஒருவேளை டிமேக்ஸ் தான் லீஸ்க்கு எடுத்துருக்கீங்களோ, அது நீங்க சீக்கிரம் ஓபன் ஆயிருங்கிறீங்க. நீங்க
ஏன் கோபால், நான் அது ரீலியுமே சொல்லிட்டு இருக்கோம். ஒன்றும் புரியலையே. நான் ஒரு பிரச்சனை இருக்கேன்னு சொல்லிட்டேன். என் கூட இருந்த பாட்டுருக்கும் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கேன். சாரி ப்ரோ, பிரச்சனை பத்தி எனக்கு தெரியாது. அதெல்லாம் நல்லா போகும் ப்ரோ, கவலைப்படாதீங்க ப்ரோ. ஐயோ, நான் எங்கடா கவலைப்பட்டேன். நீங்களா வந்து கார்த்தி ப்ரோ, திருப்பதி பிரதர்ஸ் உத்தமவில்லன் இஷ்யூ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அது என்ன ப்ரோ, படம் பண்ணி கொடுப்பாரா? இப்ப ஈடுபடாதுங்க. எப்ப நடந்த படம், அது எப்ப வந்தது, இப்ப வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னங்க யூஸ் இருக்கு? ஒண்ணும் கிடையாது. பண்ணி கொடுக்க மாட்டாரப்பா கமல்? அதெல்லாம் பண்ண மாட்டாருக்கு. எப்படிங்க பண்ணுவாரு? அது எப்ப நடந்தது அப்பயே கேட்டுருக்கணும். இப்ப வந்து கேட்டா கமல்ஹாசன் வந்து அதுக்கப்புறம் விக்ரம் நடிப்பாரு, தங் லைஃப் நடிப்பாரு, அவருக்கு 300 கோடி பிசினஸ் வரும், 400 கோடி பிசினஸ் வரும். அப்ப போய் கேட்கலாம் வெயிட் பண்ணீங்களா? அப்பயே கேட்டிருக்கணும், அப்பயே பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு இப்பெல்லாம் ஈடுபடாது. இதெல்லாம் இப்போ கமல்ங்கிறங்காட்டி அப்போ எதுவும் ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாங்களா? இப்படி படம் உங்களால தான் நஷ்டம் அப்படிங்கிறது. ஏன் ப்ரோ? கார்த்தி ப்ரோ, நான் ஆக்சுவலாக உத்தமவில்லன் ஃபர்ஸ்ட் டே புக் பண்ணியிருந்தேன். ஆனால் அன்னைக்கு ரிலீஸ் ஆகல. அந்த டிக்கெட்டுக்கு பதிலாக வைராஜா வரி போயிட்டோம். ஆக்சுவலாக ஃபுல்லாக கமல்னால லாஸ்ன்னு சொல்ல முடியுமா? இல்லை அந்த ரிலீஸ் ஆகாதனாலையும் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கும்ல ஃபர்ஸ்ட் 2-3 நாள்? ஆமா ஆமா, இவங்க மேலேயும் தப்பு இருக்கு. அந்த படம் 2 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே நைட்டோ இல்லை சண்டேவா தான் ரிலீஸ் ஆச்சு. இவங்களுடைய பழைய கடன் எல்லாம் சேர்ந்தும் அந்த படம் ரிலீஸ்லயும் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஹிட் தானே ப்ரோ படம் ஓரளவுக்கு? திருப்பதி பிரதர்ஸ் அந்த டைம்ல அவங்க 2-3 படத்துல லாஸ் ஆனாங்க. இது அஞ்சானும் பெரிய லாஸ்ங்களா? அஞ்சான் லாஸ் தான் உங்களுக்கு. கார்த்தி ப்ரோ, அஞ்சான்லாம் நான் சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொன்னீங்களே ப்ரோ ஒரு கதை ஆழ்வார் இருந்த இதுக்கு போக்கிரி அந்த மாதிரி நான் மாட்டேன் ப்ரோ. காலேஜ் முடிச்சுட்டு அப்பதான் அஞ்சான் ரிலீஸ் ஆகுது. ஒரு 20 பேர்த்த நான் ரொம்ப வாய் பேசி கூட்டிட்டு போயிட்டேன். ட்ரெய்லர்லாம் பார்த்து நடுவில் நான் சிக்கிட்டேன். வெளியே வர்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. நான் ஒரே ஒரு ஆள் தான் சொல்லிடுறேன். அஞ்சானோட ஓப்பனிங்னா நீங்க பாத்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. விஜய்க்கு இல்லாத ஓப்பனிங், அந்த மாதிரி ஓப்பனிங். 2வது நாள் ஆலியில தியேட்டர்ல எல்லாம் திருச்சி ஓடிட்டாங்க அப்படியே. அன்னைக்கு என் பர்த்டே வேற, எல்லாத்தையும் வாய் விட்டேன். ட்ரெய்லர் நல்லா இருக்கு. ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆச்சு. ஆகஸ்ட் 15 ரிலீஸுங்க. ஆமா, அடுத்த நாள் தான் என் பர்த்டே. சரி, அடுத்த நாள் போயிருந்தேன். 15 ரிலீஸ். ஆமா, நம்ம சும்மாவே வாய் பேச ஒரே ஆள் இருந்துட்டு அன்னைக்கு எல்லாரும் சுத்தி உட்காந்து நம்மள செஞ்சுட்டானுங்க. அஞ்சான் எப்படி ப்ரோ பேக் ஃபயர் ஆச்சு? எல்லாம் லிங்க் தூக்கி விட்டதான். இல்ல அவர் பண்ணது அவர் பேட்டியில கொடுத்தாருன்றதெல்லாம் ஓகே ப்ரோ. அவர் கொடுத்த பேட்டி தான் ப்ரோ ஏமாந்துட்டேன் நான். இதையும் போட்டு அவரு. அது இல்லாம சூர்யா மேல ஒரு பெரிய கோவம் இருந்துச்சு. கோவம்னா யாருக்கு இருந்துச்சுன்னா விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் இருந்துச்சு. அது இருந்துச்சு. எப்படின்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவர் சுறா, வில்லு, வேட்டைக்காரன், இப்படி இந்த பக்கம் நம்மளால வந்து அசலு, ஏகன், இப்படி இவங்க 2 பேருமே டவுன்ல இருக்கும்போது சூர்யா தான் பீக். நம்பர் 1 சூர்யா. ஸ்கூல்ல இருக்கும்போது அவ்வளவு கெத்தா இருந்தோம். நம்புறாங்க. அப்பெல்லாம் வந்து வெளியில வந்து சூர்யா ஃபேன்ஸ் தாங்க மாசு. அவங்கதான் ஐயனு, ஆதவனு, வாரணமாயிரம். காலர் டியூனே அந்த சூர்யா பாட்டு தாங்க காலர் டியூனே இருக்கும் எல்லாரும் போன்லயும். அப்பதான் காலர் டியூன்ல ஃபேமஸ். அப்பதான் யாருக்கா போன் அடிச்சோம்னா போன்ல பாட்டு வைக்கிறது. இன்னைக்கெல்லாம் எவனும் வைக்கிறது இல்ல. அப்ப அது பீக். ஆதவன் ஹிட் தான் ப்ரோ. அது என்னாச்சு உங்களுக்கு? ஆதவன் ஹிட் தான். அது சுமாரான படம் தான். ஆனா அப்பயே ஓடிடுச்சு. அப்ப சூர்யா அந்த அளவுக்கு மார்க்கெட் இருந்ததுனால. ப்ரோ அயன்லாம் எதிர்பார்க்காத ப்ரோ. இதுவரை எல்லா பேட்டிலும் கமல் வந்து கமலால தான் லாஸ் ஆனது சொல்லாதீங்க. எங்க அயன்லாம் வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? தியேட்டர் பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 500 சீட் இருக்கு தியேட்டர். அப்படின்னா ஒரு 300-400 பொண்ணுங்க நிப்பாங்க. ப்ரோ அப்ப என்னாச்சு? என்ன இது மட்டும் சொல்றேன். அப்படியே போகும்போதெல்லாம் வந்து என்னடா அது, ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதான் இன்னைக்கு பாக்குறீங்கல்ல, இன்னைக்கெல்லாம் ரீலீஸ்ல போய் பொண்ணுங்களா ரீல்ஸ் போடுறாங்க, அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்கன்னு பாக்குறீங்கல்ல. இதெல்லாம் அயன்லயே நடந்துருச்சு. அயன்ல நடக்கும் போதெல்லாம் வந்து விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ இந்த பாய்ஸ் படத்துல வந்து கீழே வயிறு எரியுமே டேபிளுக்கு அடியில, அந்த மாதிரிதான். ரொம்ப ஓவரா போறாங்களே. இல்ல ப்ரோ, அப்ப நாங்க பேசின வாய் தான் இப்ப வரைக்கும் வச்சு செய்யற மாதிரி இருக்குது.
சன் மியூசிக் ஓப்பன் பண்ண முடியாதுங்க அப்பெல்லாம். சன் மியூசிக்ல கீழே வந்து எஸ்எம்எஸ் அமிச்சா கீழே மெசேஜ் வருங்க. அப்ப ஒரு மெசேஜுக்கும் கீழே வந்து அவன் வேற வந்து சன் டிவி தானே ப்ரொடக்ஷனு, வில்லிமூடி யோசித்தாள் அந்த பாட்டு, அந்த அதுக்கப்புறம் நெஞ்சே நெஞ்சே, அப்புறம் அந்த ஓஐயோ எல்லா பாட்டுமே ஹிட் வேறையா. எல்லா அயனே ஒரு 100 டைம் போடுவான். அது கீழே போனீங்கன்னா மெசேஜ் பண்ணா சந்தியா, பிரீத்தி, தீபிகா இது மெசேஜ் தான். ஐ லவ் யூ சூர்யா, இப்படித்தான். சன் மியூசிக்கை பார்க்க முடியாது பாட்டே. பொண்ணுங்களா மெசேஜ் அனுப்பியும் வெறும் அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம். அப்போ வாட்ஸ்அப் கிடையாது. அதான் அப்போ வந்து நான் ஹாஸ்டல் இருந்தேன் ப்ரோ. 11th வெளி கம்யூனிகேஷன்லாம் பெருசா இருக்காதுங்க. ஊருக்கே ஒரு மாசம் ஒரு டைம் தான் வரும் ஸ்கூல் படிக்கும்போது. அயன் ரிலீஸ் ஆகுது எனக்கு பெருசா தெரியாது. ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியும், ஒரு ட்ரைலர் பார்க்கல, எதுவும் இல்லை. அன்எக்ஸ்பெக்டடா அன்னைக்கு வந்து ஏப்ரல் 2 வந்து எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் ஓவர் ஆயிடுச்சு. ஒரு நாள் லீவு, ஏப்ரல் 3 மட்டும். அடுத்து வந்து எங்களுக்கு சம்மர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி இருக்கும்போது அருந்ததி போலாமான்னு கேட்டாங்க வார்டன் வந்து. நாங்கள் யாரும் வரலின்ட்டோம். அப்புறம் அயன் ரிலீஸ் ஆகுது போலாமான்னு ஒரு பிரின்சிபல் வந்து கேட்டாருங்க. அப்போ ஹோல் பேட்ச் 11th மொத்தமாக போய் பார்த்த படம். அது பயங்கரமான ஒரு மெமரி. படம் செம்மையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டே எல்லாரும் போய் பார்த்தது ஒரு நல்ல இது. அதான் நினைக்கிறேன். அது நிறைய அந்த அப்ப டீனேஜ் பொண்ணுங்கெல்லாம் வந்து நிறைய கிரேஸ் அந்த மாதிரி கிரேஸ் யாருக்குமே கிடையாது. அப்படி ஒரு கிரேஸ் பொண்ணு கிரேஸ் வந்து அதுவும் நீட்டு தானுங்க. அதுவும் நீட்டு தான். சுமார் படம் தாங்க. அந்த சுமார் படம் தாங்க. ஆனா கலெக்ஷன் ஆயிடுச்சு. அப்ப வந்து சூர்யா படி பாத்தீங்கன்னா வாரணம் ஆயிரம், அயனு, அதுக்கப்புறம் ஆதவன், அப்புறம் சிங்கம், ஏழாம் அறிவு, அப்படியே சூர்யா தொடர்ந்து ஹிட்டு தான். ஹிட்டு அந்த மாதிரி தான். சுமாரா இருந்தாலும் ஓடிடும் அந்த மாதிரி. வேல்ல இருந்து எப்படிதான், ஆமா ஹாரிஸ்லாம் பீக். ஒரு இன்னைக்கு அனிருத் மாதிரிங்க நீங்க ஹாரிஸ். அவர்லாம் வந்து இந்த வினய் ஒரு படம் இருக்கு. வினய் உன்னாலே ஒரு பாட்டு. ஆமா, ஜூன் போனால் ஜூலை காற்று, அந்த பாட்டுல அதை உட்காந்து எல்லாம் அதெல்லாம் அன்னைக்கு ட்ரெண்டிங். அன்னைக்கு ஒரு அனிருத்துங்க அவரு. ஆல்பம் ஹிட் தான். அன்னைக்கு தான் அனிருத். அன்னைக்கு வந்து ஹாரிஸ் தான் அனிருத். உன்னாலே சென்னை 28 பெரிய ஓப்பனிங், சாங்ஸ்க்காகவே பெரிய ஓப்பனிங் இருந்தது. சென்னை 28 அதுவும் இருந்துச்சு. பட் ஹாரிஸ் வந்து அப்ப வேற லெவல். அவர் வந்து அப்போ விஜய் அஜித்தோட சூர்யாவுக்கு தான் நிறைய படம் போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆமா, சூர்யாவும் ஹாரிஸ் தான் பெரிய காம்பினேஷன். இப்போ ரெண்டுமே போச்சு ப்ரோ. அவரும் இதாயிட்டாரு. ஆமா, இவரும் ஹாரிஸ் ஜெயராஜ் என்ன இதாயிட்டாரு. அவரும் ஒரு விஷயம் இல்லைங்க, அவரோட இது குறைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவர் இப்ப கூட லெஜண்ட் சூப்பரா போட்டிருந்தாரு. ஆனா சூப்பரா போட்டாரு, எடுபடலையே. மாற்றான அவர் பண்ணாரு, பெருசா எடுபடல. இப்போ காப்பான் பண்ணாரு. காப்பான் பண்ணாரு, அது பெருசா எடுபடல. மாற்றான் இருந்துச்சுங்க. காப்பான்ல டெஸ்பாசிட்டோ அப்படியே காப்பி அடிச்சு அந்த பாட்டில் போட்டுருப்பாரு. ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. எதுல ப்ரோ? டெஸ்பாசிட்டோ பாட்டை அப்படியே காப்பி அடிச்சு அந்த ஹே அமிகோ பாட்டு சொல்றாரு. காப்பி அடிக்கிறதெல்லாம் மேட்டர் இல்ல, நம்மளுக்கு பிடிக்கிற மாதிரி போட்டா போதும். அந்த சாங் நல்லதா இருக்கும் ப்ரோ. ஹே அமிகோ 24 ஃப்ளாப் இருக்குங்க. அது ரொம்ப பிடிச்சது ப்ரோ. ஃப்ளாப் அது பெருசா ஓடலைங்க. 24ல பெருசா ஓடல. அதெல்லாம் வந்து சூர்யாவோட இந்த ஃபால் டவுன் டைம்னு வச்சுக்கோங்களேன். 24 நல்ல படம் தான். ஓகேவான படம் தான். சூப்பர்லாம் கிடையாது, ஓகேவான படம். ஆனா அந்த டைம்ல வந்து பெருசா சொல்லுவாங்கல்ல அந்த படம். ப்ரோ எதற்கும் துணிந்தவன் நல்லா தானே ப்ரோ இருக்கும். ப்ரோ அந்த படம் நல்லாவே இருக்காது ப்ரோ. அதெல்லாம் ஓடலைங்க. யாருங்க அது கேட்டது? ஒரே பழைய டெம்ப்ளேட்டா இருக்குங்க. நிறைய பேருக்கு பிடிக்கல. கார்த்திக் ப்ரோ உங்களுக்கு பிடிக்கும்ல அந்த படம்? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது கொஞ்சம் நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்து போய் தியேட்டர் காலியா பக்கா கமர்ஷியல் படம் ப்ரோ. ஃபேமிலி படம், அதுக்கே ஓடல அது. ஆமா ப்ரோ, நான் பெருசா அது ஒரு ஹைப் இல்லாம ரிலீஸ் ஆனங்காட்டி சுத்தமா இல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ். சிங்கம் 2 சரி. சிங்கம் 2க்கு அப்புறம் ப்ரோ சிங்கம் 2 ஹரியோட ஹரியும் ப்ரோ. ஆனா சிங்கம் 3ல அந்த சூரி காமெடி தவிர மத்ததெல்லாம் நல்லா தானே இருக்கும். சிங்கம் 3ல அந்த கடைசி ஒரு 1 மணி நேரம் நல்லா இருக்கும்.
ஆனா அதுக்கெல்லாம் வந்து ஆடியன்ஸ் டயர்ட் ஆயிட்டாங்க. அந்த யூனிஃபார்மே செட் ஆகாது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு. ஆமா ப்ரோ தேவையில்லாம வெங்கட் பிரபு, ஒரு விக்னேஷ் சிவன், செல்வராகவன். ஆமா செல்வராகவன் சூப்பருங்க. அதெல்லாம் சூப்பர். அவர்லாம் வந்து சரி கன்ஃபார்ம் செய்யதான் அப்படின்னு தெரிஞ்சு எனக்கே கடுப்பாயிடுச்சு அந்த படத்தை பார்த்து. ஒன்னும் பெருசாலாம் அது மொதல் ஷோட முடிஞ்சிச்சு. மொதல் ஷோல தியேட்டர்ல எல்லாம் வந்து ஆஃப் ஆகி உட்காந்துட்டானுங்க. என்னென்னமோ எடுத்திருக்கானுங்க. இல்ல 10 வருஷமா இந்த படம் நல்லா இருக்குமா, அந்த படம் நல்லா இருக்குமா, எதிர்பார்த்து ஒவ்வொரு படத்துலயும் அடி வாங்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கு 2 படம் ஓடிடி சூரரை போட்டு நல்லா இருந்துச்சு. ஏங்க அது ஓடிடி போயிடுச்சுங்க, அதான் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா சிங்கம் 3 இன்னும் நல்லா ஓடி இருக்கலாம். ஆந்திரால ஓடிச்சுன்றாங்களே. ஏன் ப்ரோ இப்ப கங்குவா பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா பழைய இது வந்துருங்களா திருப்பி? ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு திரும்ப வந்துருங்க. கமல்லாம் வந்தார்ல விக்ரம் டை மாதிரி. அதான் ப்ரோ. பட் அதுக்கு அந்த மாதிரி படம் அமையணும், ஹிட் ஆகும். எல்லாம் சிவா ப்ரோ கையில தான் இருக்கு. மாநாடு விக்ரம் மாதிரி ஒரு படம் அமைஞ்சா வரும். ஏன் ப்ரோ உங்களுக்கு அந்த கெட்டப்ல எப்படி இருக்கு ப்ரோ? உங்களுக்கு பிடிச்சிருக்கா கங்குவா? இதெல்லாம் கங்குவா அது படமா இப்படி வருதுன்னு வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். படத்தை சொல்லிங்க, லுக் வைஸ் சொல்றேன். செகண்ட் லுக் ஹிந்திக்கார மாதிரியே இருக்கு. உங்களுக்கு இருக்கு ப்ரோ, எல்லாம் இருக்கு ப்ரோ. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அப்பயே வந்து சூர்யா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அமீர் கான காப்பி அடிக்கிறாரு, அமீர் கான் பண்ண ரோல் எல்லாம் பண்ணிருக்காரு, அந்த மாதிரி கெட்டப் பண்றாரு. அமீர் கான் தானே அப்பயே விமர்சனம் தான். பட் ஆனா இந்த கெட்டப் சொல்றேன். ஓகே இல்ல ப்ரோ, அந்த பசங்க 2 வந்து தாரே ஜமீன் பரோட காப்பி. அது சொல்லுங்க, கெட்டப்பு சூர்யாவோட கெட்டப்பு அந்த மாதிரி விஷயம், அந்த இதெல்லாமே வந்து அமீர் கான காப்பி அடிக்கிறாரு அப்படின்னு அப்பயே சொல்லுவாங்க. இந்த கிளீன் ஷேவ் லுக். தங்கலான் எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகும்? தங்கலான் ஜூன். ஆனா அவர் இந்த தேவையில்லாம டிவி ஆட்ஸ் இந்த ஷோ போனதான் ப்ரோ மெயின் ப்ராப்ளம். ஆமா அது பெரிய மனசு. கரெக்ட் ப்ரோ. அந்த கோர்பதி இவருக்கு அந்த கோர்பதி கிடையாது. அப்ப எந்த ஆடு பாத்தீங்கன்னா சூர்யா தான் இருப்பாரு. இந்த ப்ரோ எல்லா டிவி ஓபன் பண்ணீங்கன்னா 5 ஆடு வருதுன்னா 5 ஆடுல 3 ஆடு சூர்யா இருப்பாரு. இந்த நீங்களும் எல்லாம் ஒரு கோடியெல்லாம் இவருக்கு சூட்டே ஆகல. ஏன்னா அது இவரு ஹியூமர் ட்ரை பண்றது அதெல்லாம் வர்றதில்ல. கார்த்தி மாதிரி பேசுறவங்களுக்கு வேணா வருமே ஒளி, இவருக்கு செட் ஆகாது. அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தாலே நீங்க வந்து அவரோட மார்க்கெட் பெருசா டேமேஜ் ஆயிருக்காரு. அந்த 2010 அந்த ரேஞ்ச் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தாருன்னா அவரு இப்போ இவங்க ரேஞ்சில் மேல இருந்திருப்பாரு. டைரக்டர் காம்பினேஷன் அமையல ப்ரோ அவருக்கு. முன்னாடி கௌதம் மேனன், கேவி ஆனந்த் அதெல்லாம் நல்லா அமைஞ்சது. ஹரி விக்ரம்க்கு எப்படி ப்ரோ டவுன்ஃபால் வந்தது? இந்த சாமி அந்த டைம்ல வந்து நம்பர் 1 பொசிஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த கவுண்டிங் அந்த டைம்ல ஹீரோஸ் கவுண்டிங் பண்ணும்போது நம்பர் 1 பிளேஸ்ல இருந்தாரு. ஏங்க சூர்யாவுக்கு 10 விக்ரமுக்கு 20 வருஷம் ஆச்சு கிட்ட. ஆனா இருமூன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ படம். இருமூன் கெட்டப்போ சரி, பாட்டும் சரி. கார்த்திக் இப்போ ஷங்கர் படம் வந்து விக்ரம்க்கு வந்து ஒரு இது ஹைப் இது கொடுத்துச்சா இல்ல டவுன் கொடுத்துச்சா? ஏன்னா 2-3 அதெல்லாம் எதுவுமே கொடுக்காதுங்க. இப்போ பொன்னியின் செல்வன் வந்துச்சா, அந்த படத்துல யார் நடிச்சிருக்கா? ஜெயமரன் நடிச்சிருக்காரு, கார்த்திக் நடிச்சிருக்காரு, விக்ரம் நடிச்சிருக்காரு. அந்த படம் தான் ஈஸ்ட் கலெக்ஷன் தமிழ் சினிமால அப்படின்னு வச்சுக்கோம். இதை யூஸ் இருக்காங்க 3 பேருக்கும். அதில் ஒன்றும் கிடையாது. கார்த்திக் மார்க்கெட் இருந்துச்சா, ஜெயமரவி மார்க்கெட் இருந்துச்சா, விக்ரம் மார்க்கெட் இருந்துச்சா? ஒண்ணுமே கிடையாது. ஏன் மணிரத்னக்காக இருந்துச்சா? அதுவும் கிடையாது. அந்த நாவலோட அப்படி இல்லைங்க. அந்த படத்துலலாம் வந்து மார்க்கெட்டே ஏறாதுங்க ஒரு ஹீரோக்கு. இந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ சங்கர் படத்துல நீங்க நடிக்கிறதுனால
அந்த படத்தோட பிசினஸ் உங்க பிசினஸ் ஆயிடுமா என்ன? அதெல்லாம் கிடையவே அது கிடையாது. கரெக்ட் தான் ப்ரோ. இல்ல 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் கேப் விட்டு படம் நடிச்சாரு. இப்ப சூரி நடிச்சாரு, சூரி வந்து விடுதலை நடிச்சாரு. அது சூரியோட பிசினஸ் ஆயிடுமா என்ன? ஒரு பெரிய டேரக்டருக்கு அடியில போயிட்டு அவங்க ஹீரோக்கு பெருசா இது இருக்காது. டேரக்டரோட பேர் தான் இருக்கு. அதுல ஆமா, அதுல ஒண்ணுமே இல்லை, ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஹீரோ. கார்த்திக் ப்ரோ, அந்த கார்த்திக் படம் தான் என்னாச்சு ப்ரோ? என்ன படம் ப்ரோ? இந்த வாவாதியாரு இந்த இதெல்லாம் அவ்வளவு ப்ராமிசிங்கா தெரியல. டைட்டிலே கேட்சியா இல்ல. எப்படி இதெல்லாம் செலக்ட் பண்றாங்கன்னு தெரியல. அது ஜூலை ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆயிடும். படம் முடிஞ்சு. அது இன்சைட் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? டாக்ஸ் ஏதாவது? அது ஃபேண்டசி படங்க. ஒரு எம்ஜிஆர் ஃபேன் அவரு. சரி. அவரோட வாதியார் வாதியார்னா வாதியார் எம்ஜிஆர் மீன் பண்றது. அதான் சர்தார் 2 இருக்கு ப்ரோ. ஆமா, சர்தார் 2 இருக்கு. ஓகே. கார்த்திக் ப்ரோ, ஜப்பான் உங்க ரியாக்ஷன் என்ன? நீங்க பேசின மாதிரியே தெரியல. அது வந்து அவ்வளவு கேவலமா எடுத்து வச்சிருக்காரு ராஜ்மோகன். அவர் சொல்லியிருக்காருங்க நிறைய டைம். அவர் எவ்வளவு சொல்லியிருக்காருங்க. நீங்க கேட்டது இல்ல கார்த்திக். இல்ல அவர் அவ்வளவு கேவலமா எடுத்து வச்சிருக்காரு அதுக்குன்ற படத்தை. அப்படி கூட ஒரு ஹீரோ இதே இல்லாம அது பெரிய பிசினஸ் தானே ப்ரோ அந்த படம்? இல்ல ஓடல. இல்ல பிசினஸ் கேக்குறேன், ப்ரீ பிசினஸ். ஆமா ப்ரீ பிசினஸ் போய் பெருசாலாம் ஆகலைங்க. அடுத்து இவர் எஸ்ஆர்பி என்ன பண்றாங்க? என்ன படம் அடுத்து ஜீவா வச்சு படம் ஒண்ணு முடிச்சிருக்காங்க. சரி ப்ரோ. இப்போ இந்த படத்தோட லாஸ்ட் ராஷ்மிகா ஒரு படம் இருக்கு. இல்ல அதனால இல்ல. அடுத்து கைதி 2 ஆரம்பிக்க போறாங்க. ஓகே. ரஜினி படம் முடிஞ்சாங்க. ஓகே. இப்போ இந்த படத்தோட வீரன் 2 லைனப்ல வச்சிருக்காங்க. சூர்யா படம் ஒண்ணு பண்ண பேசிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா. அதுதான் இவரு இந்த ஒரு படம் வந்துச்சு ப்ரோ இவருது ரவிக்குமார் சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல. அதுல பேச்சுவார்த்தையில இருக்குங்க. அதெல்லாம் டைம் ஆகும். இவர் கார்த்திக் கைதி 2 கன்ஃபார்ம். இவர் கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா காம்பினேஷன். அது என்ன ப்ரோ படம்? அது எந்த மாதிரி? அது துடி பண்றாங்கல்ல, அது தெரியல. என்ன மாதிரி கதைலாம் தெரியல, ஐடியா இல்லை. ஓகே ப்ரோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த காம்பினேஷன் பத்தி? என்ன நினைக்கிறேன்னா எனக்கு புரியல. என்ன சொல்றது? யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இருக்கு. ஒரு சந்தோஷ் நாராயண் மியூசிக் வேற. பாப்போம். கார்த்திகேயன் ப்ரோ இருக்கீங்களா நீங்க? இருக்கேன் ப்ரோ. இல்ல அந்த கார்த்திக் ப்ரோ நான் ஏதாவது சொல்லியிருக்காரு, அந்த சூப்பர் டீலக்ஸ் படம்லாம் தமிழ்நாட்டுலாம் ஓடலன்னு. எனக்கே அந்த படம் பிடிக்கல, நான் சொன்ன மாதிரி பெருசா பிடிக்கல. பட் யூஎஸ்ஏலாம் அது பயங்கரமா பண்ணிருக்கு ப்ரோ. அது எவ்வளவு பண்ணிருக்குன்னா விஸ்வாசமோட 50% அதிகமா பண்ணிருக்கு ப்ரோ. அப்ப நீங்க இமேஜின் பண்ணிக்குவோம் ப்ரோ. மணி மேட்டர்ல இல்ல ப்ரோ, பிடிக்கணும்ல. படமாவே ரொம்ப மொக்க படம் ப்ரோ. நான் எனக்கு சொல்றேன் என்னோட ஒப்பீனியன். இல்ல அது அவ்வளவு பேர் பாத்துருக்காங்கன்னு நான் சொல்றேன். யூஎஸ்ல விஸ்வாசமோட 50% அதிகமா கரெக்டா இருக்குன்னா இன்டெலெக்சுவல்ஸ் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட 2 படமும் எனக்கும் கனெக்ட் ஆகல. ஆனா அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த படத்தையும் ரசிக்கிறோம். இப்ப இல்லன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஃபேன்ஸ் பெருசா. எல்லாரையும் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சூப்பர் டீலக்ஸ்க்கு அப்புறம் போட்டு. இல்ல அந்த சின்ன குரூப் ரொம்ப பெருசா கத்துறதுனால நம்மளுக்கு தோணுது நிறைய பேர் படம் பண்ணல, அதை வச்சே சொல்றேன். எல்லாம் படம் பண்ணிருப்பாருல்ல ஏன் கார்த்திக் ப்ரோ? ஆமாங்க. அதனாலதான் அவர் படம் பண்ணாம இருக்காரு போல இருக்கு. ஆனா அவர் மிஷ்கின் இன்டர்வியூல பாருங்க, தியாகராஜா மாதிரி பயங்கரமான இன்டெலெக்சுவல் யாருமே இல்லை, அவரு அப்படி இப்படிம்பாரு.
நிறைய இருக்குங்க. கார்த்திக் ப்ரோ, இது தளபதி 69 எச் வினோத் கண்டிப்பாவா இல்ல வேற டைரக்டருக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ? அவரு தான் கன்ஃபார்ம், டவுட்டே வேணாம். அவர் தான் இருக்கிறாரு, கதை எழுதிட்டு இருக்காரு, வேலை போயிட்டு. ப்ரொடியூசர் மட்டும் தான் டிசைட் ஆகலையா ப்ரோ? ஆமா ஆமா, மற்ற டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கோம். பட் அவர் கன்ஃபார்முங்க, அதில் டவுட்டே வேணாம். ஏன் ப்ரோ இந்த டிவிவி எதனால ப்ரோ ரிஜெக்ட் பண்ணாரு? அது தெரியல ப்ரோ. அவர் லாஸ்ட் படம் அதனால எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. யார் ப்ரொடியூசரா இருந்தா நமக்கு என்ன இருக்கு, நம்ம தேட்டர்ல படம் பார்க்க போறோம், அவ்வளவுதானே. ஓகே, ஆமா ப்ரோ, கரெக்ட் தான் ப்ரோ. இந்தியன் 2 கண்டிப்பா 13th வந்துருமா இல்ல போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் டிலே 13th வருதான்னு தெரியல. ஆனிச்சுன்னா கொஞ்சம் டிலே ஆகலாம், 1 மாசம் அதிகபட்சம் ஆகலாம். அப்ப அந்த கேப் வந்துட்டு தங்கலான் ஃபில் பண்ணுமா? வாய்ப்பு இருக்கு. ப்ரோ இந்த இந்தியன் 2ஓட சாங் எனக்கு தெரிஞ்சு இந்தியனோடலாம் பீட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அப்ப இருந்த சாங்கோட இந்த இது வேற. ஏஆர் ரஹ்மான் இந்தியன் சாங்ஸே நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன ப்ரோ, அது நல்லா இருக்குங்க எல்லாமே. அதெல்லாம் யாருங்க இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல கேட்டிருக்காங்க, நீங்க ஏங்க சும்மா. கரெக்டா ப்ரோ. ஜூன் 4 மார்னிங்கே ஸ்பேஸ் போட்டுறீங்களா? ஜூன்ல போட்டுருவோம். எப்படியான ஆல்ரெடி போட்டுருவோம், ஒரு 12 மணிக்கு போட்டுருவோம் காலையில. அதாங்க மார்னிங்ல இருந்து 12 மணிக்கு ரிசல்ட் வந்துடும் ப்ரோ. அதான் அதனாலதான் 12 மணிக்கு போட்டுருவோம். 12 மணிக்கு தான் ஒரு கிளாரிட்டி இருக்கும். இயர்லியே போட்டு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம்ல, வர சூட அடிக்கலாம்ல. அது அப்படி முன்னாடியே போட்டீங்கன்னா நமக்கு தெரியாதுல்ல என்ன ஏதுன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஓபன் பண்ண உடனே ரிசல்ட் தெரிஞ்சிரும்ல ப்ரோ. இல்ல நீங்க அப்படிலாம் தெரியாது. 10 மணி 12 மணி ஆயிடும். 12 மணி ஆயிடும். ரீடிங் எது வருதுங்க நல்லா தெரிஞ்சிடும். இல்ல எப்பயுமே நம்ம பார்த்த வரைக்கும் சென்ட்ரல் பிஜேபி தான் போயிட்டே இருக்கும், காலையிலேயே தெரிஞ்சிடும் பிஜேபி தான் வரப்போகுதுன்னு. முதல் அதுல டவுட்டே வேணாம். அப்புறம் தமிழ்நாடு தானே இங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாடு இங்க இருக்கவங்க வந்து எல்லாமே ஃபோக்கஸ் பண்றது தமிழ்நாடு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மெயினா கோயம்புத்தூர் ப்ரோ. மெயினா கோயம்புத்தூர், அவ்வளவுதான். அது ஒரு 12 மணிக்கு தான் தெரியும் கரெக்டா. அதான் 12 மணிக்கு வேணா ஆரம்பிச்சிரும். 12 மணிக்கு ஆரம்பிச்சிரும். அன்னைக்கு ஃபுல்லா ஒரே ரணகலமா இருக்கும். ஆனா 2 குரூப்பும் 2 எக்ஸ்ட்ரீமா பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. இந்த பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் சொல்றாங்க அண்ணாமலை 1 லட்சம் ஓட்டு 2 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருவாருன்னு. இவங்க வந்து இஷ்டத்துக்கு என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. சிட்டி இங்க இஷ்டத்துக்கு எதுவும் சொல்லல. இங்க என்னன்னா நம்ம இங்க இருக்கங்காட்டி சொல்றோம். இல்ல நான் என்ன மீன் பண்ணேன்னா ஆப்போசிட் சைடு வந்து இஷ்டத்துக்கு என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் சொல்றேன். என்ன சொல்றேன், இங்க நியூட்ரலா இருக்கவங்க ஏடிஎம்கே எவ்வளவு இருந்தவங்க எதுக்கு கன்வெர்ட் ஆனாங்கன்னு நான் பாக்குறோம். அதனால சொல்றோம். சரி இங்க கோயம்புத்தூர் கோபால் ப்ரோ. ஆமா ப்ரோ. அங்க என்ன அண்ணாமலை தானே கன்ஃபார்மா ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் தான் ப்ரோ. ஆனா ரிசல்ட் வரக்கு முன்னாடி நம்ம ஒரு வாய்ப்பு பேசக்கூடாது. அவருக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப டவுன்லாம் கரெக்டா, இப்ப எலைட்னா ஓகே, இப்ப டவுன் டு அந்த வில்லேஜ் சைடு எல்லாம் போட்டுருவாங்க ப்ரோ. ரூரல் தான் ப்ரோ நிறைய ஓட்டு வருது. அதான் அது எப்படி கன்வெர்ட் ஆச்சு? எப்படின்னா உங்களுக்கு அவர் ஒரு ஸ்டார் ஆயிட்டாருங்க சொல்ல போனா. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஊர்ல வந்து 70 to 80% ஓட்டு ஏடிஎம்கே இது. நான் இந்த எலெக்ஷன் அன்னைக்கு நான் அங்கே இலவாயிடுச்சு. நான் இப்போ அங்கே போனோம். போய் பார்த்தா பூத் கமிட்டி 2 பேர் தான் முன்னாடி இருக்காங்க. ஒன்று பிஜேபி, இன்னொன்று டிஎம்கே இருக்கு. நான் அன்னைக்கு எதுவும் கேட்கல. அடுத்த நாள் நான் போய் கேட்டேன், என்னங்க ஏடிஎம்கே யாரையும் காணுன்னு. இங்கே இந்த ஊர்லேயே ஏடிஎம்கே ஓட்டு தான் அதிகம், அவங்க எல்லாமே அப்படியே பிஜேபிக்கு மாறிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஓ இல்லை, இந்த மாதிரி ஒரு ஊர் மட்டும் இல்லை, நிறைய ஊர்ல வந்து ஓட்டு அப்படியே கன்வெர்ட் ஆயிடுச்சு. ரூரல் ஏரியா ஃபுல்லா. சிட்டி சைட் பாசிட்டிவா தான் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் ஓட்டு மெயினா. அப்ப மினிமம் 10 சீட் வந்துருவாங்களா ப்ரோ? அதெல்லாம் நமக்கு தெரியும் ப்ரோ. இங்க வந்து பாசிட்டிவா இருக்கு. இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கேக்குறேன் நானு, பாசிபிலிட்டி.
10 வாய்ப்பு இல்ல bro. வாய்ப்பு இல்ல இல்லையா? யாரோ ஒரு பேசுறவரு என்கிட்ட பேசுங்க. கார்த்திக். கரெக்ட். கார்த்திக் தானே பேசுறீங்க? ஓகே சரி ஓகே, நீங்க சொல்லுங்க என்ன நடக்கும். இல்ல எனக்கு தெரியல, நான் அது கேக்குறேன். சரி சொல்லுங்க, எனக்கு தெரியல, அவருக்கும் எனக்கும் தெரியல, அவருக்கும் தெரியும், கோபாலுக்கும் தெரியல. நீங்க சொல்லுங்க. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாரா? மே ராகுல் காந்தி மே நான் வந்து 2 சைடும் இல்ல அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டரா வந்து அதுக்கு போய் நீங்க வந்து பொக்க தூக்கிட்டு போக போறீங்களா தமிழ்நாட்டுல இருந்து? கிடையாது இல்ல. அப்புறம் என்ன? இல்ல நான் காமனா கேக்குறேன் ப்ரோ. நீங்க 40-40 ஜெயிச்சிருவீங்களா? இல்ல அந்த ஆப்ஷன் திமுகல ப்ரோ, நான் அந்த ஆப்ஷனே வரல. நீங்கன்னு கேக்குறீங்க. இல்ல நீ காமனா கேக்குற மாதிரி இல்ல எனக்கு புரியல. எனக்கு கோயம்புத்தூர் பத்தி பேச நீங்க வந்து கேட்ட கேள்வியெல்லாம் நக்கலா கேட்டுட்டு அப்புறம் வந்து இந்த அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க யாரு சொல்லுவீங்க நீங்க? அப்புறம் இல்ல ப்ரோ சொல்லுங்க. 40-40 திமுக இப்போ ஜெயிச்சிருப்பா. நான் ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு கடலூர்ல NLC தெரியுமா? சொல்லுங்க. தெரியுமான்னு கேக்குறேன். தெரியுது தெரியல அதை விட்டுருங்க, மேட்ருக்கு வாங்க. இல்ல இது சென்ட்ரல் கவர்மெண்ட். சரி மேட்ருக்கு வாங்க. இல்ல நான் அதுக்கு அவசரம் கேக்குறேன், எனக்கு பெருசா வெளியே தெரியல. இப்ப அதான் அவர்கிட்ட வில்லேஜ் தான் எப்படி அப்படின்னு சொல்லி சரி கேட்டேன். இப்ப என்னங்க மேட்ருக்கு வாங்க. இப்போ ப்ரீவியஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பிஜேபி வளர்ந்த மாதிரி தெரியல ப்ரோ. அதனால இப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இதுல என்ன இருக்கு, நீங்க பாருங்க. ஜூன் 4 அந்த அது கூட கேட்க கூடாதுன்றீங்க நீங்க. இல்ல ஜூன் 4 பாத்திரலாம்ல. எனக்கு தெரிஞ்சு ஜூன் 4 ரொம்ப கதற போறீங்க போல இருக்கே, அழுவு போறீங்க நாட்டுக்கு பாத்ரூம்ல உட்காந்து. சென்னை 28 என்ன ப்ரோ இந்த கொஸ்டின் கேட்டாலே நீங்க அகைன்ஸ்டா மாத்துறீங்க. இல்ல நீங்க அகைன்ஸ்டாலாம் மாத்தலைங்க, அகைன்ஸ்டாலாம் மாத்தல. இவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கீங்களே, நீங்களாம் அழுவீங்கன்னு நினைக்கிறேன். கான்பிடென்ட்டாவே இல்லையே ப்ரோ. நான் ஆப்ஷன் தான் கேட்டேன். கோயம்புத்தூர் சைடு நம்மளுக்கு தெரியாது இல்ல. இல்ல நீங்க கோயம்புத்தூர் கேட்டா ஓகே ப்ரோ, தப்பே கிடையாது. எதுதாங்க தெரியும்? இந்தியால தெரியுமா? 10 ஜெயிச்சிருமா? இந்தியா கன்ஃபார்மா முடியுது, அது தெரியுமே. அது தெரிஞ்சிருச்சு. ஓகே, தமிழ்நாட்டுல தமிழ்நாடு தெரியாதனால தானே ப்ரோ உங்ககிட்ட கேக்குறேன் நானு. இப்ப கோயம்புத்தூர் நம்மளுக்கு தெரியாதுல்ல, சொல்றாருல கேட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கு தமிழ்நாடுன்னு ஒரு பெர்செப்ஷன் இருந்ததுல ஒரு நாள் கிரியேட் பண்ணி வச்சு சொல்றாருல கேட்டுக்கோங்க. சொல்றாருல கேட்டுக்கோங்க. அதுதான் கேட்டுட்டு இருக்கேன். இப்ப இந்தியானா நம்மளுக்கு கிளாரிட்டி தெரிஞ்சிரும் எப்பயுமே. தமிழ்நாடு கிளாரிட்டி வந்துரும் ஜூன் 4. நீங்க கேட்டது தப்பு இல்லை. நீங்க கோயம்புத்தூர் கேட்டீங்க, நான் சொன்னேன். உடனே நீங்க என்ன பண்ணீங்கன்னா 10 ஜெயிச்சிருமா அப்படின்னீங்களா, அதுக்கு சொல்றேன். நான் உங்ககிட்ட ரேஷியோ கேட்டேன் ப்ரோ. அப்ப பிஜேபி 10 தமிழ்நாட்டுல ஜெயிச்சிருமா அப்படின்னு கேட்டேன். அது எப்படி ப்ரோ? ஏங்க 10 ஜெயிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் நான் வந்து முழு நேர வழியா உங்க எல்லாம் டார்ச்சர் பண்றதே வந்து ஸ்பைடர் எட்ஜஸ் மாறிடுவேன். நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா அவர் அவ்வளவு நான் என்னையும் சொல்றேங்க நான் அப்படி மாறிடுவேங்க. இவன் போற பக்கம் வந்து ஏதோ ஒரு ஐடியா பிடிச்சி திட்டிட்டு இருப்பேன் டெய்லியும், அந்த மாதிரி மாறி. இல்ல நான் எப்படி கேக்குறேன்னா, அவர் 80% கன்வெர்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு எல்லா ரூரலும். அப்படின்னா அசால்ட்டா ஒரு 10 வரணும்ல. அதை வச்சு நான் கேட்டேன். கோயம்புத்தூர் சொன்னாருங்க, அவர் கோயம்புத்தூர் சொன்னாரு. நான் தெளிவா சொல்றேன், அந்த ஊர்ல வந்து ஒரு 80% ஏடிஎம்கே இருந்தவங்க கன்வெர்ட் ஆயிட்டு. அவர் கோயம்புத்தூர் சொன்னாருங்க. கோயம்புத்தூர் மட்டும் தான் சொன்னீங்களா நீங்க? நான் அதை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் எலவுக்கு போனதான் சொன்னாரு. ஊருக்கே எலவு நடக்கும், எல்லா ஊருக்கும் கடைசி ஒரு பாயிண்ட் எல்லா ஊர்லயும் எலவு வந்துருச்சா? இல்ல எல்லா ஏரியாலயும் 80% கன்வெர்ட் ஆயிட்டாங்கன்னு ஒன்னு சொன்னாரு. ஊர் தான் சொன்னேன், மத்த ஊர்லயும் மேக்ஸிமம் மாறிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். நல்லா கேட்டுட்டு பேசுங்க. அதான் அந்த மேக்ஸிமம் சொன்னீங்க, எனக்கு தெரியாதனால கேட்டேன். சரி மினிமம் அப்போ இப்ப நம்ம வந்தா தானே தெரியும். சரி ஓகே, வந்தாலும் தெரியும்ல. ஜூன் 4 பாருங்க, அழுவுங்க ப்ரோ. நான் ஏன் ப்ரோ அழுவுறேன்? சரி நானே சொல்றேன் ப்ரோ. 15 வராங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. ஓப்பனா சொல்றேன், ஊர்ல எங்க எல்லாருமே அண்ணாமலைக்கு தான் இந்த டைம். இல்ல வந்துச்சுன்னா எதா இருந்தாலும் தெரிஞ்சிடும். தெரியாதுல்ல, நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இருக்காது தமிழ்நாட்டுல. உங்களுக்கு என்ன அவேர்னஸ் இருக்கு? இல்ல இருக்காதுன்னு தானே ப்ரோ சொல்றேன். இது வரைக்கும் என்ன இருக்கு? இல்ல இது வரைக்கும் என்ன என்ன ப்ராஜெக்ட் பண்றாங்க அதானே தெரியும். அண்ணன் உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க, அந்த அவேர்னஸ் தான் இருக்கு. நீங்க என்ன ப்ரோ வெறும் டிஎம்கே தாண்டி என்ன இருக்கு? வேறதா இருக்கா? ஒண்ணும் கிடையாதுல்ல. அப்புறம் புரியல. அப்புறம் இந்த அவேர்னஸ் தானே இருக்கு. அப்புறம் என்ன வேற என்ன இருக்கு? இல்ல இப்ப இது அண்ணாமலை வந்துட்டாருன்னா அடுத்த அதிபர் குரூப் ஆகுங்க. நீங்க அதிபர்னு கேட்டேன். அதிபர் குரூப்பா? இல்ல யார் அதிபர்னு கேக்குறேன். போராளி ட்ரைனிங் எடுத்தவர், கராத்தே கத்தவர். அது உங்க வீடியோ பார்த்தா அது எனக்கு தெரியும். பாருங்க நான் எவ்வளவு இன்னசென்ட் பாருங்க. உங்க வீடியோ பார்த்தா அந்த அதிபரே ஞாபகம் வருது. எதுவுமே தெரியாதுங்க யாருங்க ஒரு வீடியோ பார்த்து சத்தமா சிரிச்சிட்டேன் பேங்க்குள்ள. அதேதான் இன்னைக்கு நீ வீடியோ போட்டதுனால தான் எனக்கு அதே தெரியுது. வேற யாரு?
இந்த காலில் வந்து சிஎமானாரு அவரா? இல்ல நீங்க எல்லாரையுமே சொல்லிருங்களா அப்படின்ற நானு ப்ரோ. நான் என்னன்னா ஜென்ரலா நான் கேட்டேன் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. இப்ப சில பேர்லாம் நீங்க ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா அவேர்னஸ் இருக்காது, அவங்களுக்கு வந்தாதான் தெரியும். எல்லாருக்கும் வந்துருங்க. நாங்க பாருங்க ரொம்ப நாள் கிடையாதுங்க. இன்னைக்கு என்ன தேதி 3 ஒரு மாசத்துக்கு ப்ரோ. ஓகேவா? இன்னும் கரெக்டா ஒரே மாசம் தான் இருக்கு, 30 நாள் இருக்கு. 30 நாள்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் புரிஞ்சிடும், அவ்வளவுதான். இல்ல அது வந்துச்சுன்னா தெரிஞ்சிடும் கன்ஃபார்மா. இப்ப நான் சொல்றேன்ல கன்ஃபார்மா இவங்க வர தெரிஞ்சிடும்ல. அன்னைக்கு பாத்துருங்க, அன்னைக்கு தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். அன்னைக்கு 12 மணிக்கு ஸ்பேஸ் போட்டு அப்படியே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமாமா, அன்னைக்கு ஆரம்பிச்சிடும். நீங்க கோயம்புத்தூர் வந்துருங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, நான் ஒன்று கேட்கலாமா? என்ன ப்ரோ நீங்க அன்னைக்கு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ஆனிவர்சரி அப்பெல்லாம் நீங்க டோனி ஸ்டார்க் பத்திலாம் ட்வீட் போட்டீங்க. நீங்க பெரிய மார்வல் ஃபேனா? ஆமாமா, அவெஞ்சர்ஸ்க்கு மட்டும். சரி. ஸ்பைடர்மேன் என்னமோ நெகட்டிவா போட்ட மாதிரி கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஸ்பைடர்மேன் பெருசா எனக்கு பிடிக்கல அந்த டைம்ல. சரி அது போட்டேன். ஆனா அவெஞ்சர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபினிட்டி வார், அதுக்கப்புறம் எண்ட் கேம்லாம் வந்து வெறித்தனமா பார்த்தேன். சரி ப்ரோ. பார்த்து ஃபயர் விட்டு ஃபீல் பண்ணி கிளைமேக்ஸ்லாம் கண் கலங்கிடுச்சு. அயன்மேன் செத்தப்ப அது இன்னும் மனசுக்குள்ளேயே இருக்கு, ஆறாத விடுவா. ஆமா, அதெல்லாம் லைஃப் டைம் மூமெண்ட் நிறைய பேருக்கு. ஆமா, இப்போ பிரசாந்த் ப்ரோ கூட அவர் ரிவ்யூல சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் உலகமே எதிர்பார்க்க படம்னு. அதெல்லாம் அவ்வளவு ஹைப் இருந்தது ப்ரோ அந்த படத்துக்குலாம். எங்கேயுமே டிக்கெட்டே கிடைக்காம நான் கடைசியா போய் வந்து நானும் ப்ளூ சட்டை மாறின படம் பார்த்தோம். பாடி சிவசக்தியில பார்த்தோம் அந்த படத்துக்கு. 8 மணி ஷோன்னு நினைக்கிறேன். அவருக்கு பிடிச்சிருந்தா? அவருக்கு பிடிச்சிச்சு. பாசிட்டிவ் தான் கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். அவரு நானும் தான் பார்த்தேன். ஊன்னு கத்திட்டு இருப்பாங்க எல்லாரும். ஆமா, காலைல 8 மணிக்கு பார்த்துட்டோம். இங்க இருந்து எந்திரிச்சு போய் காலைல 7 மணிக்கு எந்திரிச்சு அங்க போய் பாடியில போய் சிவசக்தியில பார்த்து. என்ன ப்ரோ சிட்டி, நீங்க என்ன பண்றீங்க டெய்லி நோட் பண்ணிட்டே இருப்போம் போல. டெய்லி ஒரு क्वेश्चन. ஆமா. நோ கமெண்ட்ஸ். சொல்லுங்க ப்ரோ. அப்ப அதிகமா படம் வந்து ப்ளூ சட்டை மாறணும்னு பார்ப்பாங்க அந்த டைம்ல. இப்பதான் அவரோட பெருசா டச் இல்லை, குறைச்சி போச்சு. அப்பெல்லாம் எல்லா படத்தையும் அவரோட தான் பார்ப்பேன். என்ஜிகே இதெல்லாம் ஒரே டைம்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அது ஏன் ப்ரோ? ஆமாமா, ஒரு மாசம் வித்தியாசம். அவர் கூட கான்டாக்ட் இல்லையா ப்ரோ? இல்ல, இன்னைக்கு கூட பார்த்தனே. பேசிட்டு தான் இருக்கீங்க? இன்னைக்கு கூட பார்த்தா பேசுறாங்க. முன்னாடி எல்லாம் போன்ல பேசுவாங்க. இப்ப அந்த ட்விட்டர் சாண்டெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் போன் கால்ஸ் எல்லாம் குறைஞ்சு போச்சு. கேஷுவலா பேசுறதெல்லாம் இல்ல. நேர்ல பார்த்தா என்னன்னா என்ன அவ்வளவு தெரிஞ்சுதான். படம் போர் அடிச்சா உங்களுக்கு தூக்கம் வராது? தூக்கலாம் வராதுங்க. போர் அடிச்சுன்னா டக்குனு இருந்துச்சு வெளில வந்து. ரொம்ப போர் அடிச்சா மேக்சிமம் பாத்துருவேன், எல்லா படத்தையும் பாத்துருவேன். போய் உள்ள போய் உட்காந்துட்டா பாத்துருவோம். அப்படி இல்லை போன் இருக்குல்ல, போன் எல்லாம் எடுத்தோம்னா ட்விட்டர் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு. போச்சுனாலே என்னைய வரையும் தூங்கிடுவேன். நமக்கு தூக்கலாம் வராது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காட்ஸ்லா காங்கிலே இன்டர்வல் வரும்போது தூங்கிட்டேன். கரெக்டாக இன்டர்வல் முடியும் போது எழுந்திரிச்சேன். பார்த்தா நான் மட்டும் தான் ஸ்பெக்ஸ் போட்டு பார்த்துருக்கேன் ஸ்க்ரீனு. அந்த மாதிரி இருந்தது. காட்சி இன்னொரு விஷயம், நீங்க சொன்னீங்களா அந்த ஆழ்வார் டைம்ல வந்து நீங்க அஜித் ஃபேனா ரிட்டையர் ஆயிட்டீங்கன்னு. அப்ப நீங்க திரும்ப பில்லா டைம்ல அஜித் ஃபேன் ஆயிட்டீங்களா? ஏன் ஆகல? எனக்கு பில்லாவே பெருசாலாம் பிடிக்கல, அதான் உண்மை. சரி. ஆனா அவரு நல்லா காமிச்சிருப்பாங்க. நல்லா காமிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும். பட் மற்றபடி எனக்கு பெருசால படம் ஆனா வந்து சூப்பர் படம் அப்படி இப்படின்னா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுல டெய்லி இது பெட்ரு வச்சுட்டு விஷுவல் சூப்பரா இருக்கும், மேக்கிங் நல்லா இருக்குமே தவிர எனக்கு பெருசாலாம் பில்லா பார்த்தோன்னா ஓன்னு சொல்லப்போம். எனக்கு வந்து அப்படி இருந்த படம்னா மங்காத்தா, அவ்வளவுதான். மங்காத்தா பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அஜித் படத்துல ரொம்ப பிடிச்ச படம் மங்காத்தாவா. அந்த வீலிங் சீன் தான் படத்தோட இதே தூக்குச்சு.
இல்ல அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும். பில்லால அப்படி கிடையாது. பில்லால வந்து மேக்கிங் நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும். அதை தாண்டி வந்து ஸ்கிரீன் பிளேவா ரொம்ப ரொம்ப பழைய பார்த்த படம் தானே. அது ஸ்கிரீன் பிளே அப்படியே இருக்கும். மெயின் ப்ளஸ் ஒரு கெட்டப் நல்லா இருக்கும் பில்லால, பக்காவா இருப்பாரு. ஆமா ஆமா. ப்ரோ போக்கிரி கூட சூப்பர் படம் ப்ரோ. பட் விஜய் ஃபேன்ஸ்லாம் கில்லி துப்பாக்கி பத்தி தான் அதிகமா பேசுவாங்க, இதை பத்தி பெருசா பேச மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. போக்கிரி பயங்கர ஹிட் சிட்டி. போக்கிரி கூட இல்ல, அது ரீமேக் படம்ல. ரீமேக்காக தான் நல்லா ஓடிச்சிருக்கு ப்ரோ. சூப்பரா ஒண்ணுச்சு, சூப்பரா ஒண்ணுச்சு. ஆனா அப்பெல்லாம் பெருசா ரீமேக் அதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க ப்ரோ. அப்ப யோசிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு. ஆனா அப்ப நாங்க வேற மாதிரி. ஆமா என்னப்ப போக்கிரி, ஆமா என்ன கதை, காக்கி சட்டை படம், கமலஹாசன் நடிச்சது. அவர் போலீஸா இருப்பாரு, இங்க வந்து வேலை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் கடைசியில போலீஸ்னு சொல்லுவீங்க தானே, போங்கடா டே அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பேசிட்டு இருப்போம் அப்ப. அதுவே தெலுங்கு ரீமேக்னே தெரியாது நமக்கு, தெரியாம சொல்லிட்டு இருப்பான். ஆமா என்ன காக்கி சட்டி காப்பி, இது ஒரு மேட்ரா அப்படிம்போம். அது ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும் தெலுங்குல இருந்து ரீமேக் பண்ண படம். வேற எந்த படத்துல ப்ரோ நீங்க நல்லா தியேட்டர்ல மாஸ் பண்ணிட்டு வந்தீங்க? எந்திரன் நீங்க சொன்னீங்க சூப்பரா இருந்தது. நிறைய படம் கத்தி கத்தி அப்பெல்லாம் எல்லா படமும் அப்படித்தானே. கத்தி குருவி அப்ப வேலை தானே. இப்போ என்ன வயசு கம்மி தானே அந்த டைம்ல வந்து எல்லாம். ப்ரோ குருவி எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு, அதான் சொல்றேன். பாட்டு நல்லா இருக்கும் ப்ரோ, ஆனா படம் இது இது என்னது 50வது படம் என்ன ப்ரோ, இது 49 வேலாயுதம். சரி, வேட்டைக்காரன்லாம் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நான் வெளியே வந்துட்டேன் தியேட்டர்ல இருந்து. அப்படியெல்லாம் இல்லையே. இல்ல ப்ரோ, நம்ம அப்போ எனக்கு பிடிக்கலைங்க. ஒரு 2-3 சீன்ல பார்த்துட்டு வந்துட்டோம். கார்த்திக் ப்ரோ, நம்ம எஸ்டே சூர்யாஸ் அவர் வந்து கேம் சேஞ்சர் பத்தி ஏதாச்சும் சொன்னாரா உங்களால பப்ளிக்கா சொல்ல முடியுது? சரி சரி. ஓகே, வேற யார் இருக்கீங்களா? ஓகே பை, முடிச்சிடலாமா?